வணக்கம் சொன்னனே நானு. உழை ம். உழைக்கும் வர்க்கம் ஒரு நாள் ஓய்ந்தால் உலகம் என்ன ஆகுமோ? உழைக்கும் வர்க்கம் ஒரு நாள் ஓய்ந்தால் நிலைமை என்ன ஆகுமோ? உசந்து நிற்கும் வளர்ச்சியெல்லாம் உடனே மண்ணாய் போகுமே. உசந்து நிற்கும் வளர்ச்சியெல்லாம் உடனே மண்ணாய் போகுமே. உழைக்கும் வர்க்கம் ஒரு நாள் ஓய்ந்தால் நிலைமை என்ன ஆகுமோ? போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத். ஆலையில் உள்ள எங்க கூட்டம் கூட்டம் சாலைக்குள்ளே வந்தாலே உசந்து போடுங்க போடுங்க ஜிந்தாபாத். அது யாரெங்கள் ஆட்டம் காணும், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத். உழைக்கும் வர்க்கம் ஒரு நாள் ஓய்ந்தால் நிலைமை என்ன ஆகுமோ? மாடாய் உழைக்கிறோம், ஓடாய் தேயிறோம், மாற்றம் எதுவும் இல்லையே. மாடாய் உழைக்கிறோம், ஓடாய் தேயிறோம், மாற்றம் எதுவும் இல்லையே. மக்கள் மத்தியில் நியாயம் கேட்கிறோம், நீட்டுங்க ஒரு கையையே. மக்கள் மத்தியில் நியாயம் கேட்கிறோம், நீட்டுங்க ஒரு கையையே. போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத். விக்கிற விலையில உழைக்கும் வர்க்கம் எப்படி பசியை தாங்குமோ? தெரியலையே எனக்கு, பாடவா? விக்கிற விலையிலைய உழைக்கும் வர்க்கம் எப்படி பசியை தாங்குமோ? விக்கிற விலையில உழைக்கும் வர்க்கம் எப்படி பசியை தாங்குமோ? விவரம் கேட்டா விரட்டி விடுறான் நம்ம சங்கி கூட்டந்தான். விவரம் கேட்டா விரட்டி விடுறான் நம்ம சங்கி கூட்டந்தான். போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத். பென்ஷன் கேட்டா டென்ஷன் ஆகுறா, பிச்சை போலவே வட்டி போடுறா. பென்ஷன் கேட்டா டென்ஷன் ஆகுறா, பிச்சை போலவே வட்டி போடுறா. நீதி கேட்டு உழைக்கும் வர்க்கம் ரோட்டுக்குள்ளே வந்தாக்கா. நீதி கேட்டு உழைக்கும் வர்க்கம் ரோட்டுக்குள்ளே வந்தாக்கா. போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத். எம்மோடு வாங்க சேர்ந்து நில்லுங்க, போடுங்க போடுங்க ஜிந்தாபாத். எம்மோடு வாங்க சேர்ந்து நில்லுங்க, போடுங்க போடுங்க ஜிந்தாபாத். போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத், போடுங்க போடுங்க ஜிந்தாபாத். நன்றி, வணக்கம்.
நன்றிம்மா. மிக நல்ல பாடல் தேர்வு. மிக அற்புதமாக பாடியிருக்கின்றீர்கள். மிக மகிழ்ச்சி. நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. தோழர். மிக்க நன்றி. நன்றிம்மா. நன்றி தோழர். ஐயா வணக்கம்யா. பாடுங்கய்யா. வணக்கம் ஐயா. மருத்துவர் அரமையா அவர்களுக்கும் எனது அருமை மாமா நவநீகிருஷ்ணன் மாமா அவர்களுக்கும் மிக அருமையாக 7/8 தாளத்தில் பாடிய மிஸ்ர சாப்பு தாளம் சொல்லுவாங்க, அதுல பாடிய சேதுலட்சுமி சகோதரி அவர்களுக்கும், அதே போல இன்னைக்கு நன்றி தோழர். நன்றிமா. நான் இன்னைக்கு சிறப்புரை ஆற்ற இருக்கும் அருமை ஐயா பேர் என்னன்னு தெரியலையா, நான் சொன்னா நல்லா இருக்கும். ஐயா பேர் இன்னைக்கு யார் பேசுறாங்க? இன்னைக்கு காஸ்ட்ரோ ஐயா உயர்நீதிமன்ற வழக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா அவர்களுக்கும், அதே போல கணபதி இளங்கோ ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு பாடல் விவசாயத்தினுடைய மேன்மையை பற்றி பாடுகிறேன். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளில் என்னப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளில் எண்ணப்படி பறக்க வேண்டும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி, பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி மனித வடிவில் விவசாயி விவசாயி. நாட்டிலதான் விவசாயத்துக்கு மதிப்பு இல்ல, நாட்டிலதான் விவசாயத்துக்கு மதிப்பு இல்ல, மத்த பொருளுக்கு இருக்கும் மதிப்பு இதுக்கு இல்ல, மத்த பொருளுக்கு இருக்கும் மதிப்பு இதுக்கு இல்ல, ஒழுங்கு விற்பனையை கூடம் வைத்து இருந்தாலும் விவசாயிக்கு பயனும் இல்லை, விவசாயி விவசாயி. வெங்காயம் விலை ஏறி புட்டா ரொம்பவும் தான் கோபம் வருது மக்களுக்கு, வெங்காய விலைதானே ஏறி புட்டா ரொம்பவும் தான் மக்களுக்கு கோபம் வருது, விலையும் ரொம்ப தாறுமாறாக இப்போ இறங்கி கிடக்கு, அதுக்கு மவுசு இல்ல என்ன செய்ய, விவசாயி விவசாயி ரத்தம் சிந்தி உழைப்பவன் தான் விவசாயி, ரத்தம் சிந்தி உழைப்பவன் தான் விவசாயி, இந்த நாட்டிலேதான் மதிப்பு இல்லை அவனுக்கு என்று இந்த நிலைதான் மாறிடுமோ, அவன் பஞ்சம் பசி என்றுதான் தீர்ந்திடுமோ, அவன் பஞ்சம் பசி என்றுதான் தீர்ந்திடுமோ, விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிடம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம், கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு செய்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம், சிந்து நதியின் மீசை நிலவினிலே
சேரனன் நாட்டிடம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம், தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். வெள்ளை நீரத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்ற பூனை அவை பேருக்கொரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாலின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரமன்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ. வெள்ளை நீரத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்ற பூனை அவை பேருக்கொரு நிறமாகும். பிள்ளைகள் பெற்ற பூனை அவை பேருக்கொரு நிறமாகும். வெள்ளை நீரத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், வீட்டில் வளருது கண்டீர், வீட்டில் வளருது கண்டீர். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை அளித்த நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நன்றியை கூறிக்கொண்டு, கணபதி இளங்கோ ஐயா அவர்களுக்கும் எனது அருமை மாமா திருமிகு மேட்டுப்பட்டி வரதராஜன் மாமா அவர்களுக்கும், அதே போல இன்றைய தலைமை விருந்தினர் உயர்நீதிமன்ற தலைமை நன்றி. நன்றிமா 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 ஐயா காஸ்ட்ரோ ஐயா அவர்களுக்கும், மிகச் சிறப்பாக 7-8 தாளத்தில் பாடிய சேதுலட்சுமி அம்மா அவர்களுக்கும், அதே போல மருத்துவர் அறம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு, செல்வி ஆர்த்தி, திருமிகு கணேசன் மற்றும் அனைவருக்கும் எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி தோழர், மிக சிறப்பா பாடியிருக்கீங்க. ரொம்ப நன்றியா, நன்றி. டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற போது விவசாயிகளை மனதில் வைத்து மிக அற்புதமா பாடினீங்க. ரொம்ப நன்றி. ஆமையா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஏத்த பாட்டியா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஏத்த பாட்டு, அவ்வளவுதான். ஒரு இளங்கோத்தாளர் எதுவுமே கேட்கல. பாடல் ரொம்ப சிறப்பு. தோழர் வணக்கம். தோழர் இளங்கோ தோழருக்கு என்னாச்சு? தோழர் வணக்கம். வணக்கம், பாடுங்க தோழர். நான் வெளியே போயிட்டேன். வணக்கம், பாடலையா? அன்பு தோழர்களுக்கு வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் அவரது கவிதை புது உலக கனா முளைத்தது என்ற தலைப்பிலே சிங்காரவேலரை பற்றிய கவிதை இசையோடு கூட்டி பாடலாக. சிங்காரவேலரை போல் சிந்தனை சிற்பி கண்டதுண்டா? வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டேன். தோழர் கேக்குதுங்களா? இன்னும் கொஞ்சம் லவுடா பாருங்க.
சிங்கார வேலரை போல் சிந்தனை சிற்பி கண்டதுண்டா? சீர்மிகு பொது உடைமை நம் மண்ணில் பரவிடவே பாடுபட்டார். சிங்கார வேலரை போல் சிந்தனை சிற்பி கண்டதுண்டா? சீர்மிகு பொது உடைமை நம் மண்ணில் பரவிடவே பாடுபட்டார். பொங்கிய சீர்திருத்தம் பொலிந்ததும் அவராலே, பொய் புரட்டறியாமை பொசிந்ததும் அவராலே, சங்கம் தொழிலாளர்க்கு அமைந்ததும் அவராலே, தமிழர்க்கு புத்தெண்ணம் புகுந்ததும் அவராலே. செங்கதிர் ஒளி போல் அறிவினிலே தெளிந்தவர், திங்களின் ஒளி போலே அன்பினிலே குளிர்ந்தவர். சிங்கார வேலரை போல் சிந்தனை சிற்பி கண்டதுண்டா? சீர்மிகு பொது உடைமை நம் மண்ணில் பரவிடவே பாடுபட்டார். மூலதனத்தின் பொருள் புரிந்ததும் அவராலே, புது உலகக்கனா முளைத்ததும் அவராலே, கோல பொது உடைமை கிளைத்ததும் அவராலே, கூடின அறிவியல் அரசியல் அறிவு அவராலே, கடல்வான் நாள் அகல கல்வியை கற்றவர், கண்ணாய் உயிராக நம் தமிழர்க்கெல்லாம் உற்றவர். தோழமை உணர்வு தோன்றியது அவராலே, தூய தன்மானம் தொடர்ந்ததும் அவராலே, ஏழ்மையிலா கொள்கை எழுந்ததும் அவராலே, எல்லார்க்கும் எல்லாம் என்று உணர்ந்ததும் அவராலே, போர்க்குணம் மிகுந்த செயல் முன்னோடி பொது உடைமைக்கு ஏகுக அவர் பின்னாடி, போர்க்குணம் மிகுந்த நல் செயல் முன்னோடி பொது உடைமைக்கு ஏகுக அவர் பின்னாடி. சிங்கார வேலரை போல் சிந்தனை சிற்பி கண்டதுண்டா? சீர்மிகு பொது உடைமை நம் மண்ணில் பரவிடவே பாடுபட்டார். நன்றி தோழர்களே, வணக்கம். மிக்க நன்றி தோழர். தோழர் அலுவலகத்திலிருந்து பாடியதால குரல் உயர்த்தி பாட முடியவில்லை என்று நினைக்கிறேன். மிக கருத்தாளமிக்க பாவேந்தர் நெறிகளை மிக சிறப்பாக பாடினார். மிக்க நன்றி தோழர், நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். தோழர் அடுத்து கணேசன் தோழர், பாடுங்க தோழர். வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை பற்றி நாம் பாட இருக்கின்றோம். இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்க கணபதி இளங்கோ தோழர் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள் வணக்கமும், அதேபோல் சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் காஸ்ட்ரோ தோழர் அவர்களுக்கு நன்றியும் வணக்கம் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்ப இந்த பாடல் பாடிடலாம். இது போன வருடம் நான் பாடிய பாடல் தான். இருந்தாலும் அந்த பாடல் கொஞ்சம் பெரிய பாடலா இருக்கும். அந்த நேரம் கருதி ஒரு சில சரணங்களை குறைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். வாழ்க வளமுடன். சிந்தனை சிற்பி சிங்கரவேலர், அவர் செயல்கள் யாவும் மங்கப்புகள். சிந்தனை சிற்பி சிங்கரவேலர், அவர் செயல்கள் யாவும் மங்கப்புகள். ஒன்று ஒன்றாய் அவர் புகழை பாடுவேன், ஒன்று ஒன்றாய் அவர் புகழை பாடுவேன். அதை கேட்டவுடன் பாராட்டை தாருங்கள். அடடட சிந்தனை சிற்பி சிங்கரவேலர், அவர் செயல்கள் யாவும் மங்கப்புகள். பொது உடைமை கொள்கையினை முதலாக தமிழகத்தில் விதைத்தவரும் சிங்காரவேலர். கம்யூனிஸ்டின் மாநாட்டை முதலாக நடத்தி வெற்றி கண்டவரும் சிங்காரவேலர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு காவலர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு காவலர். அவர் உழைக்கின்ற வர்க்கத்துக்கு போதகர். அடடட சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், அவர் செயல்கள் யாவும் மங்கப்புகள். ஒன்று ஒன்றாய் அவர் புகழை பாடுவேன், ஒன்று ஒன்றாய் அவர் புகழை பாடுவேன். அதை கேட்டவுடன் பாராட்டை தாருங்கள். அடடட சிந்தனை சிற்பி சிங்கரவேலர், அவர் செயல்கள் யாவும் மங்கப்புகள். பரவர்க்குள்ள மாணிக்கமாய் பிறந்து வந்தவர், அவர் பாமர மக்களுக்கு தோழனானவர். பரவர்க்குள்ள மாணிக்கமாய் பிறந்து வந்தவர், அவர் பாமர மக்களுக்கு தோழனானவர்.
மே தினத்தை முதலாய் கொண்டாடி மகிழ்ந்தவர், தினம் மேவுகின்ற போராட்டத்துக்கு தலைமை வைத்தவர், சளைக்காத போர் குணம் மிக்கவர், சளைக்காத போர் குணம் மிக்கவர், அவர் பழங்கால சிந்தனையை எரித்தவர், அடடட சிந்தனை சிற்பி சிங்கரவேலர், அவர் செயல்கள் யாவும் மங்கா புகழ். தொழிற்சங்கம் அமைத்ததும் அவரேதானே, தமிழருக்கு புத்தன்பை அளித்தவர் அவரே. தொழிற்சங்கம் அமைத்தவர் அவரேதானே, தமிழருக்கு புத்தன்பை அளித்தவரும் அவரே. மூலதனம் பொருள் பற்றி உரைத்தவர், மூலதனம் பொருள் பற்றி உரைத்தவர், அவர் தோழமை உணர்வுக்கு விதைத்தவர், தோழமை உணர்வுக்கு விதைத்தவர், அடடட சிந்தனை சிற்பி சிங்கரவேலர், அவர் செயல்கள் யாவும் மங்கா புகழ். ஒன்று ஒன்றாய் அவர் புகழை பாடுவேன், ஒன்று ஒன்றாய் அவர் புகழை பாடுவேன், அதை கேட்டவுடன் பாராட்டை தாருங்கள், அடடட சிந்தனை சிற்பி சிங்கரவேலர், அவர் செயல்கள் யாவும் மங்கா புகழ். நன்றி, வாழ்க வளமுடன், வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி தோழர். சிங்காரவேலரை அவருடைய பெருமைகளை, அவருடைய வாழ்நாள் பணியை சில வரிகளில் நீங்கள் அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றீர்கள். மிக்க நன்றி. அற்புதமான கவிதை வரிகள், தாமே பணிந்து சிறப்பாக பாடிய உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாக, பங்கேற்றிருக்கின்ற தோழர்களின் சார்பாகவும் மிக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நன்றி தோழர், நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி தோழர். நாம் இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் தோழர் சிங்காரவேலர் அவர்களுடைய நினைவு நாளை ஒட்டி இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த கருத்தரங்கின் கருத்தரங்கிலே முதலில் பாடலரங்கு சிறப்பாக நிறைவேற்றது. இந்த பாடலரங்கிலே பங்கேற்று தோழர்கள் சேதுலட்சுமி, தோழர் சடகோப நம்பி, தோழர் மோகன் ராம், தோழர் சாத்தூர் கணேசன் ஆகிய நால்வரும் மிக அற்புதமான முறையிலே சிங்காரவேலரையும் பொதுவுடைமை கொள்கையையும் கொண்டு சேர்க்கிற விதத்தில் ஒரு கனக்கச்சிதமான பாடல்களை பாடி சிறப்பித்தார்கள். நால்வருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் நிகழ்விற்கு செல்லுகின்றோம். இன்றைய தினம் நம்மிடையே சிறப்புரை வழங்க இணைந்திருப்பவர் நம்முடைய தோழர் அபிஷேக் காஸ்ட்ரோ அவர்கள். அவர் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கறிஞராக திறம்பட செயலாற்றி வருபவர், இளைஞர். அவர் சட்டத்தமிழிலே முனைவர் பட்டத்தை நிறைவு செய்தவர். அவர் முனைவர் என்று நாம் குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் டைப் பண்ணி அனுப்புனது அந்த மாதிரி இல்லாதனால நானும் அது மாதிரி போட்டுட்டேன். நம்ம அழைப்பிதழிலே முனைவர் என்று குறிப்பிடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தோழமை. அவர் சென்னையிலே இங்கே பொதுவுடைமை இயக்கத்திலும் கலை இலக்கிய பெருமன்றத்திலும் இணைந்திருக்கின்றார். ஆர்வமாக துடிப்புள்ள செயல் வீரராகவும் அவர் விளங்குகின்றார். நேற்றைய தினம் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய வீட்டிலே சந்தித்த போது நானும் இணையவெளியிலே பேசுவேன் என்று அவர் தெரிவித்தார். உடனே சிங்காரவேலரை பற்றி பேசுங்கள் என்றவுடன் அவர் மனமுவந்து உடனே ஒப்புக்கொண்டார். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவர் நம்முடைய மூத்த தோழர் தனம் சிதம்பரநாதன் அவருடைய பெயரனும் ஆவார்.
அவரு பாரம்பரியமான கம்யூனிஸ்ட் குடும்பத்தினுடைய வாரிசு என்ற முறையிலும் மிகச்சிறந்த கல்வியாளரும் வழக்கறிஞருமான அவர் பல துறைபோகிய புலமை மிக்கவர். இந்த நம்முடைய அரங்கிலே முதலாக அவர் சிங்காரவேலரை பற்றிய அவருடைய இந்திய சமூக மாற்றத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு பற்றி நம்மிடையே உரையாற்ற இணைந்திருக்கின்றார். அவரை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் தோழர், நீங்க உங்க உரையை தொடங்கலாம். இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலரும் இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலரும் சமூக மாற்றமும் என்ற தலைப்பிலே அவர் உரை நிகழ்த்த இருக்கின்றார். நாம் உரையை கேட்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். நன்றி தோழர். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. சிங்காரவேலர் அவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் கணபதி இளங்கோ அவர்களுக்கும் அடுத்த அனைத்து இந்த நிகழ்வில் கலந்திருக்கக்கூடிய அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. நான் கணபதி இளங்கோ அவர்களுக்கு சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் இந்த தலைப்பை அவர் சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்டேன், இந்த தலைப்பு நான் பேசுறேன்னு. ஆனா உடனடியாக நடவடிக்கை எடுத்து அன்று இரவே நேற்று இரவே எனக்கு போஸ்டர்ஸ்ல அனுப்பி ஜூம் மீட்டிங் லிங்க்ல அனுப்பிச்சு ஒரு ப்ராப்பரா இதை ஆர்கனைஸ் பண்ண அந்த பெருமை அவர் தான் சேரும். நாங்க அப்ரோச் பண்ணலாம் நிகழ்ச்சி நடத்துவதற்கு. ஆனா அது உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களை ஊக்கப்படுத்தி எங்களை பேச அழைப்பது என்பதுதான் ஒரு பேச்சாளருக்கு, ஒரு கல்வியாளருக்கு, யாரா இருந்தாலும் யாருக்குமே ஒரு மனம் மகிழ்ச்சி ஏற்படும், ஒரு உத்வேகம் ஏற்படும், ஒரு விதமான ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தோழர் கணபதி இளங்கோ அவர்களுக்கு மிக்க நன்றி. தோழர்களே, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தான் உண்மையான முனைவர். ஏன்னா யார் சமூகத்தில் மக்களுக்கு தொண்டாற்றி எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் சமூக சேவையில் தன்னை அர்ப்பணித்து ஈடுபாடு காண்பித்து தியாக வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய எண்ணம், செயல், சொல், சிந்தனை, ஆற்றல் அனைத்தையும் இந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த மக்களுக்காக யார் தன் வாழ்வை தியாகம் செய்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான அறத்திற்கு சொந்தக்காரர்கள், அவர்கள்தான் உண்மையான சான்றோர்கள், அவர்கள்தான் ஆகச்சிறந்த ஆளுமைகள். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படிப்பட்ட தலைவர்கள், அப்படிப்பட்ட ஆளுமைகள், அப்படிப்பட்ட போராளிகள் மிகவும் என்ன சொல்றதுன்னா ஒரு அரிதிலும் அரிது. அப்படிப்பட்ட ஒரு தோழர் தான் நம்முடைய தோழர் சிங்காரவேலர் அவர்கள். இந்தியாவுடைய முதல் கம்யூனிஸ்ட், இந்தியாவுடைய முதல் தொழிற்சங்கவாதி, மே தினத்தை முதலில் கொண்டாடியவர். அதுக்கப்புறம் இந்தியான்றதையும் கடந்து தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் ஒரு மீனவர் சமுதாயத்திலிருந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் விளிம்பு நிலையிலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தமிழ்நாட்டில் கட்டமைத்தவர், தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு ஆகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர், நல்ல பேச்சாளர், நல்ல பண்பாளர், நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு செயல் வீரர், மிகச்சிறந்த போராளி, ஆகச்சிறந்த ஆளுமை, ஒரு நல்ல ஒரு தலைவர், நல்ல ஒரு கம்யூனிஸ்ட். அதோடு எல்லாத்தையும் கடந்து ஒரு தியாக வாழ்க்கைக்கு சொந்தமான ஒரு தியாக செம்மல் தான் சிங்காரவேலர் அவர்கள். அவரை பத்தி பேசுவது என்பதே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா எழுச்சியை போராட்டத்தின் மூலமாக எண்ணற்ற பன்முகத்தன்மை மிக்க ஒரு ஆளுமை. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. சிங்காரவேலர் அவர்களை பத்தி சொல்லும் போது பன்முகத்தன்மை மிக்க ஒரு ஆளுமை. தலைவராக இருப்பது யார் வேண்டுமானாலும் தலைவராக இருக்கலாம், தொண்டனாக இருப்பதுதான் ரொம்ப கஷ்டம். அவர் தொண்டனாகவும் இருந்தார், தலைவராகவும் இருந்தார். அனைத்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நலிந்த பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனுக்காக அவர் நின்றார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்று பல தலைவர்களா இருக்கிறாங்க. யாருக்கு தலைவரா இருக்காங்கன்னா பெரிய கார்பரேட் கைக்கூலிகள், கேபிட்டலிஸ்ட், பெரிய முதலாளித்துவத்தை முன்னிலைப்படுத்தி இயங்கக்கூடிய முதலைகளுக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகளோடு இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த மக்கள், விளிம்பு நிலை மக்களை பத்தி அவர்களுக்கு கவலையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அசாதாரணமான சூழல் நாடு முழுக்க நிலவி கொண்டிருக்கிறது. மதவாதத்தால், ஜாதியவாதத்தால், ஏற்றத்தாழ்வுகளால் மிகவும் மோசமான ஒரு அசாதாரணமான சூழலை அரசியலமைப்பு சட்டமும், இந்தியாவுடைய இறையாண்மையும், இந்தியாவுடைய இடஒதுக்கீடும்,
இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு விழுமியங்கள் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மதம், ஜாதி, இனம் இதில் வெறி ஏற்பட்டால் கண்டிப்பாக அது ஒரு பேராபத்தை, பேரழிவை நாட்டிற்கு ஏற்படுத்தும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட மிகவும் அசாதாரணமான ஒரு அன்பிரசிடென்டட் கிரைசிஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படிப்பட்ட ஒரு அவசர நிலை, அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி போன்ற சிச்சுவேஷன்ல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இப்படிப்பட்ட சூழலில் சிங்காரவேலர் அவர்களுடைய சமூக மாற்றம் பத்தி தெரிந்து கொள்வது என்பது மிகவும் முக்கியமானது. அதுதான் உழைக்கும் மக்களுக்காக வேலை செய்யும் மக்களை, கல்வியாளர்களா இருக்கலாம், அவங்க யார வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி, ஒரு சக்தியை அது கொடுக்கும் அப்படின்றது நான் ரொம்பவே ஆழமா நம்புறேன். ஏன்னா சிங்காரவேலர் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் செய்த சமூக மாற்றம் என்பது இதுவரைக்கும் யாருமே செஞ்சதில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய சமூக மாற்றத்தை எப்படி நம்ம அளவிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள், தொழிலாளர்கள் இந்த இரண்டு சமூகத்திற்கும் மிகவும் முக்கியமா அவர் பங்காற்றி பல தொழிற்சங்கங்களை கட்டமைத்து, தொழிற்சங்கங்களுக்கு போராட்டங்கள் நடத்தி, பல தொழிற்சங்கத்துல ஊதியங்கள், ஊதிய பிரச்சனைகள், ஊதிய நிலுவைத் தொகைகள், இப்ப போனஸா இருக்கலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் நலன் சார்ந்த அந்த ஒரு சிந்தனை. ஏன்னா அவர் நல்லா ஒரு விஷயத்த அவர் நல்லா நம்பினாரு சிங்காரவேலர். என்னன்னா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. யார் உணவு கொடுக்குறான், யார் நமக்கு அத்தியாவசிய பொருட்கள், அன்றாட தேவைக்கான பொருட்களை எவன் கொடுக்குறானோ அவன் தான் நமக்கு உயிரை கொடுத்துருக்கான். இந்த கடவுள், இந்த இறையாற்றல் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் அதான் ரொம்ப ஆழமா நம்பினாரு. நமக்கு யார் கண் முன்னாடி யார் நம்ம கடவுளா இருக்கா, அது விவசாயியும் தொழிலாளரும். அப்ப அவங்க நலனுக்காக நம்ம வேலை பார்க்கணும். ஏன்னா அவரே ஒரு மீனவ சமுதாயத்திலிருந்து வந்திருக்காரு. அப்ப அவர்கள் உழைப்பு என்பது அவருக்கு தெரியும். ஹி பிலாங்ஸ் டு ஒர்க்கிங் கிளாஸ். அவருக்கு உழைப்புனா என்ன நல்லா தெரியும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம உழைக்கிற மக்கள் பக்கம் போய் நிக்கணும். அப்ப உழைக்கிறவன் யாரு? விவசாயி, அப்புறம் தொழிலாளர்கள். ஏன்னா இவங்க தான் எல்லா பொருளும் தரான் அந்த மக்களுக்கு. அப்ப அந்த மக்கள் நலன் சார்ந்த, அந்த மக்கள் பிரச்சனைகளுக்காக நம்ம போய் போராடணும், அந்த மக்களுக்காக நம்ம போய் நிக்கணும்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமா இளம் வயலே ஒரு முடிவெடுத்து அவர் போய் அதை செய்யறாரு. தோழர் சிங்காரவேலர் அவர்கள் முக்கியமா சொல்ல போனா அவர் 1860 1946, அதான் அவரோட வாழ்ந்த காலகட்டம். 1860 1946 சுதந்திரம் வாங்குவதற்கு, சுதந்திரத்திற்காக போராடி ஆகச்சிறந்த ஒரு மனிதர், ஒரு மாபெரும் போராளி, சுதந்திரத்தை பார்க்காம போயிட்டாரு. அதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த 80 ஆண்டு கால வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை 80 ஆண்டு காலம். அந்த 80 ஆண்டு காலத்துல அவர் செய்த பணி என்பது பல நூற்றாண்டுகளுக்கு பேச வேண்டிய ஒரு பணி. அப்படிதான் நான் பாக்குறேன். எப்படின்னா, இந்த தொழிற்சங்கங்களை கட்டமைப்பது, அவர் விவசாயிகள் நலனுக்கு போராடுவது, இது ரெண்டு தான் அவரோட வாழ்க்கையில முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கு. அப்ப சிங்காரவேலர் அவர்கள் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல அவருக்கு இந்த சமூக சூழலை பாக்குறாரு. இந்த சமூக சூழல் எப்படி இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிங்காரவேலர் அவர்கள் நிறைய கருத்தியல், இப்போ பொருள் முதல்வாத கோட்பாடா இருக்கலாம், ஐன்ஸ்டீனோட கருத்துக்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ராய்டு, நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்களுடைய அந்த சைக்காலஜி, அந்த உளவியல் சார்ந்த கருத்தியல், அப்புறம் லாப்லாஸோட வானியல் கோட்பாடு, அதுக்கப்புறம் சமூக பொருளாதாரம், அரசியல் பொருளாதாரம், சுற்றுச்சூழல் பொருளாதாரம், சுற்றுச்சூழல், இப்படி எண்ணற்ற விஷயங்களை அவர் தனக்குள்ள உள்வாங்குறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களுக்கும் ஒரு முன்னோடி இருப்பாங்க. எல்லா தலைவர்களுக்கும் அவரோட வாழ்க்கையில ஒரு முன்னோடி இருப்பார்கள். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் என்ன வழிநடத்தவர் இந்த தலைவர் தான், என்னோட குரு இவர் தான், என்னை வழிநடத்தி என்னை தலைவனாக மாற்றியவர் இவர் தான் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய சிங்காரவேலர் தோழரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, அவரே அனைத்தையும் உள்வாங்கி அவரே முன்னோடியா இருந்திருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னை ஒரு மீனவர் சமுதாயத்திலிருந்து வந்தவர் இவ்வளவு கருத்தியலை உள்வாங்கி இருக்கிறார். அது அறிவியலா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், சமூக மாற்றமா இருக்கலாம், சமூகவியலா இருக்கலாம், சோசியல் சயின்ஸா இருக்கலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிவிக்ஸா இருக்கலாம், அதுக்கப்புறம் பாலிடிக்ஸா இருக்கலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொருளாதார அறிவா இருக்கலாம், அதுக்கப்புறம் உலக அரசியலா இருக்கலாம், இந்திய அரசியலா இருக்கலாம், சுற்றுச்சூழல் சார்ந்த அரசியலா இருக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் சுயமா தேடி 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 அதிக புத்தக வாசிப்பு செய்து, அதிகமாக கட்டுரைகளை படித்து, அதிகமாக எழுத்து, அப்புறம் பேச்சு, அப்புறம் உள்வாங்குதல், கவனித்தல், அந்த மாதிரியான பயிற்சிகள் அவருக்கு இளம் வயதுல இருந்து இருந்தனால எல்லாத்தையும் அவர் சுய முயற்சியில் சுயம்பாக உருவானவர் தான் சிங்காரவேலர். தன்னோட சுய முயற்சியால். ஏன்னா இங்க இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா சுயம்பா கல்லுல கடவுள் வந்துருச்சு, டக்குன்னு என்ன பண்றாங்க, வேப்ப மரத்துக்கு போறாங்க, மஞ்சளை தடவுறாங்க, டப்புன்னு கடவுள்றாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நாட்டுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சுயம்பா ஏதோ வரும்ன்றான். ஆனா நம்ம தோழர் சிங்காரவேலர் சுயமாக தன்னுடைய ஆற்றலை, அறிவை, அந்த தீர்க்கமான பார்வையை, அந்த ஒரு விஷன், அந்த ஒரு கோல், ட்ரீம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு சுய உழைப்பால் அவர் பெற்றார். அதுவும் பாத்தீங்கன்னா அவர் பார்ன் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வர, பெரிய பணக்கார ஆடம்பர குடும்பத்துல பிறந்தவர்லாம் கிடையாது. தன்னோட சுய முயற்சியாலேயே வழக்கறிஞர் படிக்கிறார். சென்னை சட்டக்கல்லூரியில வழக்கறிஞர் படிக்கிறார். வழக்கறிஞர் படித்து தன்னோட சுய ஆற்றலாலேயே அறிவை அவர் கிரகிக்கிறார். அதுவும் பாத்தீங்கன்னா அவர் அறிவை கிரகிக்கும் போது எல்லா தத்துவங்களையும் பகுத்தறிவு,
சுயமரியாதை, முற்போக்கு சிந்தனை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனிதாபிமான சிந்தனை, மனிதநேய சிந்தனை, மார்க்சியம், அம்பேத்கரியம், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரியார் இது சார்ந்த சிந்தனையோடு அவர் உள்வாங்குறாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அறிவு வந்து எல்லாரும் உள்வாங்கலாம். சில பேர் சங்கிய அறிவை உள்வாங்கி இன்னைக்கு நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஆனா வந்து பட்டத்தில் வந்து நம்முடைய அறிவில்லை, நம் செய்யும் செயலில் தான் அறிவு இருக்கிறது. அப்ப சிங்காரவேலர் படித்த பட்டம் அவருடைய அறிவில்லை, வழக்கறிஞராக இருப்பது அறிவில்லை, ஆற்றல் இல்லை. அவர் எந்த சித்தாந்தம் சார்ந்து செயல்பட்டார், யாருக்காக அவர் நின்னார், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் வாழ்க்கையில். நான் பார்த்து ரொம்ப வியந்த விஷயம் இதுதான். அப்ப அவர் இந்த மாதிரியான கருத்தியல் சார்ந்து அவர் உள்வாங்கி இருக்கிறார் அனைத்தையும். அவருடைய படிப்பு, கல்வி, அனைத்து தரப்பட்ட வந்து பல நேரங்கள் நூலகத்துல தான் செலவு பண்ணியிருக்காரு. நிறைய வந்து வாசிப்பு பழக்கம் அவருக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அந்த இளமை காலத்துல. அப்ப அப்படி வந்து அவர் பெற்ற அறிவை முழுக்க வந்து யாருக்கு நம்ம செலவு பண்ணலாம், இதை வந்து யாருக்கு நம்ம வந்து நம்முடைய ஆற்றலை வந்து யாருக்கு நம்ம பயனுள்ள மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இளம் வயதுல முடிவு செய்த சிங்காரவேலர் அவர்கள் மெதுவா வந்து தொழில் சங்கத்தை நோக்கி நகர்றாரு, விவசாயிகள் வாழ்க்கையை நோக்கி நகர்றாரு. அடுத்து முக்கியமா அவருடைய கருத்தியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்திகம், பொது உடைமை, இந்த ரெண்டு ஏரியா தான் வந்து அவருடைய மேஜர் ஒர்க். எப்படி சொல்றதுன்னா அவர் என்ன பாக்குறாருன்னா இந்த சமுதாயத்துல இவ்வளவு அவல நிலை இருக்கு. ஏன்னா அந்த காலத்தே சுரண்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா அப்ப லெனின் வந்து ஜார் மன்னர் எதிர்த்து செய்த புரட்சியை பார்க்கிறாரு, சோவியத் புரட்சியை படிக்கிறாரு, உலக புரட்சிகளை படிக்கிறாரு. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், யூரோப்ல ஏற்பட்ட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனா இருக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட சூழலுமே வந்து அவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது. சோவியத் புரட்சி, உலக நாடுகள் ஏற்படுத்தக்கூடிய அரசியல் மாற்றங்கள், எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய, நலிந்த, பிற்படுத்தப்பட்ட மக்கள், தொழிலாளிகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க உலக நாடுகள் முழுக்க. அப்ப அவர்களுக்கு தீர்வு என்ன? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அவருடைய சிந்தனையே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் ஊதியம் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் பெற்று அனைவரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று யோசித்தார். அப்ப அதுக்கு எதிரியா யார் இருக்கிறா? ஜாதிய கட்டமைப்பு இருக்குது இந்தியாவுல, மத கட்டமைப்பு இருக்கிறது, மத வெறி இருக்கிறது, ஜாதி வெறி இருக்கிறது, இன வெறி இருக்கிறது. அதுக்கப்புறம் கடவுளின் பெயரால் இங்கு அனைத்தும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கடவுளின் பெயரால் பார்ப்பனியம் என்ன செய்திருக்கிறது இந்தியாவுல? ஜாதி, மத, இன, மொழி பேதங்கள், மனிதர்களை ஃபுல்லா வந்து வந்து ஜாதியா உடச்சு வச்சிருக்கா. பிற்படுத்தப்பட்ட சாதி, ஒடுக்கப்பட்ட சாதி, அந்த சாதி, இந்த சாதின்னு கிட்டத்தட்ட 4 லட்சம் ஜாதிக்கு மேல ரெஃபரன்ஸ் போட்டு வச்சிருக்கான் இந்து மதத்துல போனீங்கனாலே ஜாதி தான் அங்க எல்லாமே. நீ இந்துனா என்ன ஜாதி, ஜாதினா என்ன 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 ஷெட்யூல் நீ வர்ற, பேக்வேர்டா, ஷெட்யூல்டா, இல்ல எஸ்டியா? அப்ப அப்படிப்பட்ட கட்டமைப்பு இருக்குது. அப்ப இதெல்லாம் அந்த காலத்துல பாக்குறது. ஈவன் ஆங்கிலேயர்கள் ஆட்சியா இருந்தா கூட அப்பயும் ஜாதிய வன்மங்கள் வந்து ஜாதி அந்த ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் மோசமா இருந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுல அந்த காலத்துல. ஏன்னா அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு வந்தவர், மீனவர் சமுதாயத்துக்கு வந்தவர் அவர். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு புரியுது, இந்த கடவுளும் இந்த பார்ப்பனியமும் இந்த இந்த வர்ண தர்ம கட்டமைப்பும், இந்த சனாதன கட்டமைப்பும், இந்த சங் பரிவார் கட்டமைப்பும், இந்த இந்துத்துவ கட்டமைப்பும், இந்த RSS, இந்த பிஜேபி அந்த சார்ந்த அந்த கட்டமைப்பு. ஏன்னா ஆனா வந்து அவருடைய அந்த இளமை காலங்கள்ல, அவரோட ஆரம்ப காலங்கள்ல வந்து RSS பிஜேபி வரல. ஏன்னா 1925 தான் RSS தொடங்குறாங்க. அப்ப அந்த ஆரம்ப காலத்துல அவர் பார்ப்பனியத்தோட அந்த இதெல்லாம் பாக்குறாரு. எப்படி வந்து இந்த சமூகம் வந்து இந்து மதம் வந்து எப்படி இந்த மக்களை ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய, பிற்படுத்தப்பட்ட, நலிந்த மக்களை தத்திரியர்களாக, அவர்களை வந்து கல்வி மறுக்கப்பட்டு, அவர்களுக்கு வந்து பொருளாதாரம் மறுக்கப்பட்டு, அவர்களுக்கு உடைமைகள் மறுக்கப்பட்டு, சொத்து மறுக்கப்பட்டு, அவர்களுக்கு அனைத்து தரப்பட்ட அடிப்படை தேவைகளும் மறுக்கப்பட்டு, எவ்வளவு மோசமாக தத்திரியர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, மிகவும் விளிம்பு நிலையில் இன்னும் மோசமாக அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சிங்காரவேலர் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்க்கும்போதுதான் அவருக்கு வந்து ஒரு ஞானம் பிறக்கிறது. என்ன ஞானம் என்றால், உண்மையான ஞானமே அதுதான். ஏன்னா என்ன ஞானம்னா நாத்திகம், கடவுள் இல்லை அப்படின்ற அந்த ஒரு கருத்தியலை நோக்கி அவர் நகர்றாரு, அந்த சிந்தனை நோக்கி அவர் நகர்றாரு, நாத்திக கருத்தியல் நோக்கி நகர்கிறார். அப்படி நகரும் போது வந்து முக்கியமா வந்து சிங்காரவேலர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா வந்து அந்த பொது உடைமைன்றது நான் அப்புறம் வரேன், முதல்ல நாத்திக கருத்தியல் நோக்கி தான் நகர்றாரு. நாத்திக கருத்தியலை நோக்கி நகர்ந்த சிங்காரவேலர் அவர்களுக்கு பௌத்தத்தின் மீது ஒரு நம்பிக்கை வருது, புத்தர் மேல ஒரு நம்பிக்கை வருது. அப்ப என்ன பண்றாரு, 1920 இந்த காலகட்டம், சரியா சொல்ல போனா 1920 இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சிங்காரவேலர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து லண்டன் போறாரு. லண்டன் போய் அங்க பௌத்த மாநாட்டுல கலந்துக்கிறார், பௌத்த கருத்தியலை வந்து உள்வாங்குறார். அதுல வந்து சமதர்மம், சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் எல்லாமே இருக்குது. அந்த கருத்தியல் நாம் ஏற்றுக்கொண்டால் நம்மளால இந்த சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த 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 லண்டன் போயிட்டு, அந்த காலத்துல லண்டன் போயிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு முயற்சி இருந்திருந்தா, எவ்வளவு உழைப்பு இருந்திருந்தா அவர் வந்து பொருளாதார முன்னேற்றம் பெற்று அந்த லண்டன் போயிருப்பாரு. ஏன்னா அவருக்கு ஸ்பான்சர் யாரும் கிடையாது, யாரும் அவருக்கு வந்து பணம் கொடுத்து யாரும் வந்து அவருக்கு எந்த உதவியும் செய்யல. அந்த காலத்துல பொருளாதார உதவியில யார்ட்டையும் போய் கேட்டு நிக்கிற ஆள் கிடையாது சிங்காரவேலர். அவர் சுய முயற்சியால போயிருக்காரு, தேடல், அந்த அறிவு தேடல், அந்த ஞான தேடல்ல போயிருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு
பயணம் அவர் வாழ்க்கையில வந்து ஏற்படுது. நான் சொன்ன மாதிரி இந்த அறிஞர்கள், நான் சொன்ன மாதிரி எயின்ஸ்டீன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாப்லாஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு, இந்த மாதிரியான எல்லா தரப்பட்ட கருத்தியலே உள்வாங்குறாரு. எல்லா தரப்பட்ட ஆகச்சிறந்த உலக அறிஞர்கள் அவரோட கருத்தியல் அவர் உள்வாங்குறாரு. அப்புறம் புத்தரை நோக்கி ஓடுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுக்கு வருகிறார். வந்தவுடன் அவர்கிட்ட பெரியார் கிட்ட ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 1920, 30 இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்து சோவியத் ரஷ்யா, உலக நாடுகள் பயணம் அவர், யூரோப் இந்த மாதிரி நாடுகள் பயணம் அவர் பெரியார். அப்ப பெரியாரை பார்த்து ஏற்படுது சிங்காரவேலர். அப்ப வந்து பெரியாருடைய அந்த குடியரசு நாளிதழ், பெரியாருடைய வந்து அந்த திராவிடர் கழகம் சார்ந்த அந்த சுயமரியாதை இயக்கத்துடைய அந்த பத்திரிகை, அப்புறம் வந்து நாளிதழ் சார்ந்த வேலைகளை வந்து பெரியார் வந்து அந்த வெளிநாட்டுக்கு போகும்போது சிங்காரவேலர்கிட்ட ஒப்படைச்சு போறாரு. சிங்காரவேலர்கிட்ட கொடுத்து நீ பாத்துக்கோ, இதை வந்து நீ வந்து பார்த்து இந்த மாதிரி வந்து முற்போக்கு சார்ந்த, பகுத்தறிவு சார்ந்த, வந்து இந்த மாதிரி வந்து நம்முடைய கருத்தியல் சார்ந்த கட்டுரைகள், அப்புறம் வந்து நிறைய வந்து படைப்புகளை உருவாக்கி இந்த நாளிதழில் நீ வந்து நீ வந்து பப்ளிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து அந்த வேலையை கொடுத்துட்டு போறாரு. அப்ப பெரியாரோட ஒரு நெருக்கம் தொடர்பு இருந்திருப்பாங்க. பௌத்தம் போறாரு, புத்தர்கிட்ட போறாரு. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பெரியாரை பார்த்து ரொம்ப ஏற்படுது. சுயமரியாதை இயக்கம், பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம், பெரியாருடைய அந்த ஒரு சமூக எழுச்சி சார்ந்த அந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அப்ப பெரியாரோட போய் சேர்ந்து பணியாற்றுறாரு. அப்ப பெரியாரோட சேர்ந்து சுயமரியாதை இயக்கத்துல கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்துதான் வந்து மெதுவா என்ன பண்றாருன்னா பாக்குறாரு, இந்த மாதிரி வந்து அந்நிய ஆட்சி இந்தியா நடந்துகிட்டு இருக்கு, ஆங்கிலேயர்கள் ஆட்சி. அந்த ஆங்கிலேயர் ஆட்சியும் பாத்தீங்கன்னா முதலாளித்துவத்தோட தான் இருக்குது. அங்க முதலாளித்துவம் இருக்குது, அந்நிய ஆட்சி இருக்குது. அந்நிய முதலாளித்துவம், அதுக்கப்புறம் இந்திய முதலாளித்துவம். எப்படின்னா பிரிட்டிஷ் வந்து உலக நாடுகள் முழுக்க காலனியை தன் கண்ட்ரோல் வச்சிருக்கான். ஏன்னா வந்து சிங்காரவேலர் வந்து ஒரு உலக போரை பாக்குறாரு. உலக போர் நடந்த அரசியல் மாற்றத்தை அவர் பாக்குறாரு. எப்படி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து உலக நாடுகள் முழுக்க முதலாளித்துவத்தால தன் சந்தையை பயன்படுத்தி எப்படி வந்து வளங்களை சூறையாடுகிறார்கள், ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு நாட்டு மக்களையும் எப்படி கொத்தடிமைகளாக, தத்ரீகளாக இழுத்துட்டு போறாங்க, அவர்களுடைய சுய லாபத்துக்காக, சுரண்டலுக்காக எப்படி இழுத்துட்டு போறாங்கன்றத பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா சிங்காரவேலர் அவர்கள் காந்தியோட கடித தொடர்பு ஏற்படுத்துறாரு. காந்தியை வந்து பல முறை வந்து என்ன சொல்லுன்னா வந்து கடித தொடர்புல காந்தியை வந்து கடுமையா வந்து விமர்சனம் பண்றாரு. ஏன்னா காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் வந்து அதுல வந்து அவர் வந்து இனிஷியேட் பண்றாரு. ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து அவர் இனிஷியேட் பண்றாரு. அப்போ வந்து சிங்காரவேலர் வந்து அதுல ஈர்ப்பு ஏற்பட்டு அதுலயும் தன்னோட முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒத்துழைக்க கூடாது இந்த ஆங்கிலேயர்களோட. அப்ப நம்முடைய இன விடுதலைக்கு, நம்முடைய நாட்டுடைய விடுதலைக்கு நம்ம எப்படியாவது வந்து நம்ம ஒத்துழையாமை இயக்கத்துல நம்ம வந்து சேர்ந்து பணியாற்றி நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்கணும், நம்ம பங்களிப்பை கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு வந்து என்ன பண்ணா காந்திக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா அந்த கடிதத்துல வந்து என்ன மென்ஷன் பண்றாரு சிங்காரவேலர்னா, இந்த மாதிரி வந்து இந்தியாவில வந்து நீங்க ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது மட்டும் பத்தாது, அவர்களுடைய முதலாளித்துவ கொள்கையை நம்ம கடுமையா எதிர்க்கணும். ஏன்னா வந்து தொழிலாளிகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய நலிந்த விளிம்பு நிலை மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் அனைவருமே வந்து அதன் மூலியமா பாதிக்கப்படுறாங்க. அப்ப முதலாளித்துவ கொள்கையை நம்ம எதிர்க்கணும், ஆங்கிலேயர்களையும் எதிர்க்கணும், அவங்க முதலாளித்துவ கொள்கையை நம்ம எதிர்க்கணும். நீங்க ஆங்கிலேயர்களை மட்டும் எதிர்த்து எந்த பிரயோஜனமும் இல்ல, இங்க நம்ம தொழிலாளிகளும் விவசாயிகளும் சூறையாடப்பட்டு இருக்காங்க ஒரு நாளும். அப்ப அதற்கும் நம்ம எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையா வந்து காந்திஜி வந்து விமர்சனம் பண்றாரு. விமர்சனம் பண்ணி ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஆங்கிலேயர்ல மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கீங்க, முதலாளித்துவத்தை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கடுமையா வந்து விமர்சனம் பண்றாரு காந்தி அவர்கள். நம்ம காந்தி பத்தி உங்களுக்கு தெரியுமே, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சங்கிதான் காந்தியும். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, இதான் உண்மை. காந்தி பாத்தீங்கன்னா அவர் மரணத்தப்ப கூட பாத்தீங்கன்னா ஹரேராம் ஹரேராம் சொல்லிட்டு அவர் மரணம் அடைஞ்சாரு கோட்சே சுடுறப்ப. இப்ப காந்தி பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை பத்தியோ மதத்தை பத்தியோ, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், இந்த 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 பொது உடைமை சார்ந்த கருத்தியல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்ற கருத்தியல், நாத்திகம் சார்ந்த கருத்தியல் அவர் உடன்பாடே கிடையாது. அப்படிப்பட்ட அவர் தான் வந்து இன்னைக்கு தேசப்பிதா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து விடுதலை வாங்கணும், அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் காந்திக்கு இருக்கு. காந்தியோட எண்ணம் என்னன்னா ஆங்கிலேயர்களிடம் இருந்து விடுதலை வாங்கும், அது ஒண்ணுதான் எண்ணம். மத்தபடி வந்து அவருக்கு வந்து இந்த பொது உடைமை, நம்ம கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சார்ந்த ஈர்ப்பெல்லாம் வந்து அவருக்கு எதுவும் கிடையாது. அப்ப அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு சிங்காரவேலர். புரிந்து கொண்டு காந்திக்கு நம்ம உணர்த்தணும், அவருக்கு நம்ம புரிய வைக்கணும், அப்பதான் அவர் வந்து முதலாளித்துவத்தை எதிர்த்து சமர் செய்வார், சண்டை செய்வார் எதிர்பார்த்தாரு. ஆனா அதை கடைசிவரை காந்தி செய்யவே இல்லை. அதனாலதான் வந்து இவர் ஓனா வந்து பாத்தீங்கன்னா இவர் ஓன் இனிஷியேட்டிவ்ல இவர் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பெரியார் வந்து கம்யூனிஸ்டுகளை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணாருன்னு சொல்லி நிறைய பேர் இந்த சங்கிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊட்டிட்டு இருக்கானுங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதில் நான் சொல்ல விரும்புறேன். பெரியாரே வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நோக்கி ரொம்ப ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு பெரியாருக்கு ஒரு கட்டத்துல. எப்ப ஏற்பட்டுச்சுன்னா சிங்காரவேலருடைய நடவடிக்கைகள், செயல்கள், எண்ணங்கள், அவருடைய அந்த வெளிப்படுத்துதல், அந்த எண்ணங்களை வெளிப்படுத்துதல், அதுக்கப்புறம் அவருடைய அந்த அந்த ஒரு கருத்தியல் பேச்சு, அந்த அந்த கருத்தியல் சார்ந்த சிந்தனையை வெளிப்படுத்தும் போது, பெரியாரோட உரையாடும் போது, பெரியாரோட டிபேட் பண்ணும்போது பெரியாருக்கே வந்து உணர்றாரு, நீ சொல்றது கரெக்ட் தானே, பொது உடைமை சித்தாந்தத்துல ஒரு அதுல ஒரு இது இருக்கு, உண்மையிலேயே மக்களுக்கான விடுதலை அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியாரை கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சார்ந்து, பொது உடைமை சித்தாந்தம் சார்ந்து, மார்க்சிய சித்தாந்தம் சார்ந்து ஈர்த்தவர் யாரு? சிங்காரவேலர்.
அது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இது வரலாற்றுல பல பேருக்கு எங்கேயுமே பதிவு பண்றது ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு அது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதல் கம்யூனிஸ்ட் மாநாடு எங்க நடக்குதுன்னா வந்து கான்பூர்ல நடக்கிற அந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிங்காரவேலர் தான் அதை வந்து ஒருங்கிணைக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி 1927 தொடங்கினதுக்கு அப்புறம் நடந்த மாநாட்டை வந்து சிங்காரவேலர் ஒருங்கிணைத்து அதுல வந்து உரையாற்றுறாரு. அப்படி வந்து முதல் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாட்டை நடத்தியவர் வந்து சிங்காரவேலர். பொது உடைமை கருத்தியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றதுன்னா வந்து ரொம்ப 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 வந்து அல்டிமேட் எண்ட் அவர் அதுக்கு தான் வர்றாரு. எப்படின்னா நம்ம மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்தாதான் வந்து இங்க வந்து சமூக விடுதலை ஏற்படும், பொருளாதார சுதந்திரம் வேண்டும், கல்வி வேண்டும், அனைவருக்கும் வீடு வேண்டும், அனைவருக்கும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக வேண்டும், அனைவரும் வந்து ஒரு எந்த விதமான ஜாதி மத இன மொழி பேதமற்று ஒற்றுமையாக வாழ வேண்டும். அப்பதான் வந்து நம்ம பொது உடைமை சித்தாந்தத்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லி பெரியார்கிட்டே அவர் ஆர்கியூ பண்ணியிருக்காரு நிறைய முறை. அப்புறம் வந்து அயோத்திதாச பண்டிதரோடு சில நாட்கள் வந்து அவர் வந்து பயணமா இருக்கிறாரு. இவருக்கு ஒரு கருத்தில் முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த பொது உடைமை சித்தாந்தம் மார்க்சிய சிந்தனை சார்ந்த கருத்தில் முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் அதை விட்டு வெளியே வந்துட்டாரு அவரை விட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெனின் தான் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்காரு அவர். எப்படின்னா லெனினோட அந்த சோவியத் ரஷ்ய புரட்சி இருக்குல்ல, அப்ப என்ன சொல்றாருன்னா சிங்காரவேலர் என்ன என்ன நினைக்கிறாருன்னா பெரியார்ட்டையும் சொல்றாரு, அதுக்கப்புறம் வந்து காந்திகிட்டையும் நிறைய முறை வந்து கடிதத்தை எழுதியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அனைவரையும் தயவு செய்து அரசியல் படுத்துங்க, அரசியலை புரிய வைங்க. அவங்களுக்கு வந்து போராட்டம் ஆங்கிலேயர் எதிர்த்து நம்ம போராடுறோன்ற மட்டும் சொல்லாதீங்க, நம்ம பொது உடைமை சித்தாந்தத்தை புரிய வைங்க, கருத்தியலை புரிய வைங்க, மார்க்சியத்தை புரிய வைங்க. அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்னா நம்ம வந்து அவங்கள வந்து அரசியல் படுத்த வேண்டும், ஜனநாயகப்படுத்த வேண்டும், கல்விப்படுத்த வேண்டும், அதோடு வந்து அவர்களை இராணுவப்படுத்த வேண்டும் அப்படின்னு நிலைப்பாடு எடுக்கிறாரு. சிங்காரவேலர் என்ன சொல்றாருன்னா மக்கள் புரட்சியால் தான் சாத்தியம். ஏன்னா வந்து லெனின் வந்து ஜார் மன்னரை எதிர்த்து புரட்சி செய்யும் போது எப்படி செய்யறாரு, மக்களை வந்து ஜனநாயகப்படுத்தி, மக்களை வந்து அறிவு ஊட்டி, கல்விப்படுத்தி, அவர்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா எஜுகேட் பண்ணி, சித்தாந்தத்தை கருத்தியலை வந்து எஜுகேட் பண்ணி, கருத்தியல் பாடம் எடுத்து அவர்களை வந்து இராணுவப்படுத்துறாரு. இராணுவப்படுத்தி மக்களுடைய புரட்சியாத்தான் வந்து சோவியத் ரஷ்யால வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் லெனின் அவர். அது மாதிரி வந்து மக்களை நாம் ஜனநாயகப்படுத்த வேண்டும், மக்களை நாம் கல்வி நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும், நம்ம சித்தாந்த கல்வி கொடுக்கணும், அதோட மக்களை இராணுவப்படுத்தணும். என்ன சொல்றாருன்னா நம்ம மக்கள் எல்லாரையும் வந்து நம்ம இந்திய இராணுவத்தை சேர்க்கணும், கல்வியை கொடுத்து நம்ம சித்தாந்த கருத்தியலை நம்ம வந்து உள்ள இன்ஜெக்ட் பண்ணி நம்ம அவங்களை கொண்டு போய் என்ன பண்ணணும், இராணுவத்துல சேர்க்கணும். அப்ப இராணுவத்துல சேர்த்தாதான் அவன் அங்க போய் நம்ம வேலை பார்ப்பான். அப்போ ஒரு கடத்துல நம்ம புரட்சியை நம்ம ஏற்படுத்தும் போது நம்ம இராணுவத்தில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி மிகவும் அவருடைய நாத்திகத்துல இருந்து என்ன பண்றாரு, பொது உடைமை வர்றாரு. பொது உடைமையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்லோவா வந்து அவர் எதை நோக்கி நகர்றாருன்னா புரட்சியை நோக்கி நகர்கிறார். அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர் தான் வந்து சிங்காரவேலர். ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சரியான சான்று ஒன்று இருக்கு. 1920 ஒரு புரளி ஏற்படுது இந்தியா முழுக்க. என்னன்னா ஆப்கான்ல இருந்து ஒரு பெரும் படை திரளுது, அந்த ஆப்கான் படைகள் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் புரளி ஏற்படுது. அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப நடந்ததோ இல்லையோ, அதுக்கப்புறம் வந்து அதுக்கான முயற்சிகள் நடந்து அது வந்து சாத்தியப்படுத்துவதற்கு என்ன சொல்றதுன்னா வந்து உலக நாடுகள், அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகள் வந்து முயற்சி பண்ணிருக்கு. ஏன்னா வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 1980 இந்த மாதிரி காலகட்டத்துல அது வந்து என்ன சொல்றதுன்னா வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் இந்திய எல்லை பகுதிக்கு வந்து பே ஆஃப் பெங்கால் நம்ம வங்காள கடல் பகுதிகளில், அப்புறம் வந்து இந்தியன் ஓஷன் நம்முடைய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வந்து நின்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். அது வந்து இந்த மாதிரியான சூழல்லாம் வந்து அசாதாரணமான சூழல் இந்திரா காந்தியோட அரசு இருக்கும்போது நடந்தது அது. என்ன அப்போ வந்து என்ன சொல்றதுன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் வந்து நம்ம இந்திய நாட்டு நடந்திருக்கு. ஏன்னா அப்ப வந்து அவங்க சொல்றது வந்து ஒரு புரளியா பார்க்கல. யாரு சிங்காரவேலர் வந்து அந்த புரளியா பார்க்கல. சிங்காரவேலர் எப்படி பார்த்தாருன்னா உண்மையிலே நடக்க வாய்ப்பு இருக்கும், அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மக்களை வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும். நாளைக்கு நம்ம படையெடுப்பு ஒரு ஏற்படுது, யாராவது வெளிநாட்டுல இருந்து நம்மளை தாக்குறாங்க, இரண்டாம் உலக போர் இந்த மாதிரியான சூழல்ல ஒரு அசாதாரணமான உலக போர் சூழல்ல வந்து யாராவது நம்ம தாக்குறாங்கன்னா நம்ம மக்களை நாம் ஜனநாயகப்படுத்தி, கல்விப்படுத்தி, அரசியல் படுத்தி, நெறிப்படுத்தினா தான் அவன் நின்று சண்டை செய்வான் அப்படின்னு சொல்லி சிங்காரவேலர் வந்து அதை வந்து அந்த கருத்தியில வந்து முன்மொழிகிறார். பல 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 தருணங்கள் அவர் பேசுறாரு, அதை பத்தி பல தருணங்கள் எழுதுறாரு. அதை யாருமே வந்து பொருட்படுத்திக்கல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ஜவஹர்லால் நேரு வந்து டெமோக்ராட்டிக், அவர் வந்து சோசியலிஸ்ட் தானே, இல்லைன்னு சொல்ல. ஆனா வந்து அவர் சொன்ன அந்த எந்த கருத்திலுமே வந்து காங்கிரஸ் கட்சி மதிக்கவே இல்லை. காங்கிரஸ் வந்து அவர் அதை மதிக்கவே இல்லை. சிங்காரவேலோட கருத்துக்கள் எதையுமே வந்து காங்கிரஸ் கட்சி மதிக்கல. அவருடைய சோசியலிசம், பொது உடைமை, ஜனநாயகம், மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணக்கூடிய அந்த வழிமுறை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து இராணுவப்படுத்துறது, அப்புறம் வந்து மக்களை வந்து புரட்சிக்கு தயார்படுத்துறது கம்யூனிஸ்ட் தான் பண்ண முடியும். அது காங்கிரஸ் பண்ணாது கண்டிப்பா. ஏன்னா காங்கிரஸ்க்கு தேவையில்லை. ஏன்னா வந்து காந்தி வந்து காங்கிரஸ் கட்சி வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கலைச்சிருன்னு சொன்னாரு. அது ஏன் நேரு வந்து காப்பாத்தினாரு, ஏன் வந்து அது வேணாம்னு சொன்னாரு? ஏன்னா வந்து அதை வச்சு நம்ம ஓட்டு வாங்க முடியும்னு நினைச்சாரு நேரு. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல் தான் இருந்தது காங்கிரஸ்ல. ஆனா என்ன, நேரு வந்து ஒரு ஜனநாயகவாதியா, ஒரு சோசியலிஸ்ட்ன்றத வந்து நேரு வந்து சிங்காரவேலர் சொன்ன உடனே நேரு அந்த பாயிண்ட பிடிக்கல. காந்தி கூட போய் சொல்லல நேரு கிட்ட. ஆனா பல ஆண்டுகள் கழித்து சிங்காரவேலர் வந்து இதை வந்து ஒரு 1920களிலே பேசிட்டாரு. ஆனா 1949க்கு அப்புறம் இந்தியா சுதந்திரம் பெற்று இந்தியா குடியரசு நாடாக மாறிய பிறகு 1950க்கு அப்புறம் தான் வந்து நேரு அதை பத்தி பேசுறாரு. சோசியலிசம், ஜனநாயகம்,
அப்புறம் வந்து பொது உடைமை, அதெல்லாம் வந்து இவர் என்ன சொல்றதுன்னா வந்து நேரு பேசுறாரு. ஆனா வந்து நேருக்கு அப்புறம் அடுத்து வந்து இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அதுக்கப்புறம் வந்து எல்லா பிரதமருமே அதை கைவிட்டாங்க. அது ரொம்ப ஒரு வரலாற்று பிழை அவங்க பண்ணது. மக்களை வந்து இவங்க ராணுவப்படுத்த மாட்டாங்க, புரட்சிக்கு தயார்படுத்த மாட்டாங்க, அட்லீஸ்ட் மக்களை எஜுகேட்டாவது பண்ணிருக்கலாம், அதுவும் பண்ணல. அதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவே வந்து சங்கிமயமா இருக்கு. இன்னைக்கு வந்து நாடு முழுக்க மதவெறி, சாதி வெறி, இனவெறி, ஆண்ட பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரை சுத்திட்டு இருக்கான் மட்டும் பேரும் இந்தியா முழுக்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமரை வச்சு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 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 என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு இதிகாச கதாபாத்திரத்தை வைத்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் அளவிற்கு இன்று அவர்கள் துணிந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மக்களை நாம் கருத்தியல் ரீதியாக, அறிவு ரீதியாக அவர்களை நாம் பண்படுத்தவில்லை, அவர்களுக்கு நம்ம எஜுகேஷன் கொடுக்கல. அதான் பெரிய டிராபேக். இன்னைக்கு டெமோக்ரஸி, சோசியலிசம், செகுலரிசம், அப்புறம் வந்து அரசியல் அமைப்பு விழுமியங்கள், ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, சாவரின், சோசியலிஸ்ட், செகுலர் டெமோக்ரஸி இஸ் இந்தியா. இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற ஜனநாயக, ஒரு சோசியலிச, ஒரு குடியரசு அப்படின்ற எஜுகேஷன் நம்ம மக்கள் கொடுத்திருந்தோம்னா அவன் ஜாதி மதம் போய் நின்றுக்க மாட்டான். அந்த எஜுகேஷனை காங்கிரஸ் செய்யல. காங்கிரஸ் செய்யவே இல்லை. அதை இந்திரா காந்தி செய்யல, ராஜீவ் காந்தி செய்யல. ஆனா வந்து நேருக்கு அந்த எண்ணம் இருந்தது, சிந்தனை இருந்தது. ஏன்னா வந்து நல்லா பாருங்க, ராம ஜென்ம பூமி கூட பாத்தீங்கன்னா அந்த 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 இஷ்யூ வரும்போது அப்ப இருந்த காங்கிரஸ் முதலமைச்சரை நேரு கண்டிக்கிறாரு. என்ன அது, யாரு கொண்டு போய் எங்க சிலையை வச்சது மசூதியில? அங்க மசூதி தானே இருக்கு, பாபர் மசூதி. அங்க கொண்டு போய் யார் சிலையை வச்சா? ராமர் சிலையை, சின்ன ராமர் சிலை கொண்டு போய் வைக்கிறான் 1949. அதை வந்து நேரு அப்பயே கண்டிச்சாரு, கடுமையா விமர்சனம் பண்ணாரு. தயவு செய்து வந்து உடனே வந்து நீங்க அதை ஆக்ஷன் எடுங்க, அதை பண்ணக்கூடாது, பண்ணா பின்னாடி இது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி நேரு அப்பயே கண்டிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி இவங்க தான் வந்து ராஜீவ் காந்தி 1986 அப்ப நேரு பூட்டுறாரு, இழுத்து பூட்டுறாரு அந்த இடத்த வந்து ராம ஜென்ம பூமி கிட்ட சிலை வைக்க கூடாது, அதை இழுத்து பூட்டுங்கன்னு சொல்லி பூட்டுறாரு. அதை திரும்ப திறந்து விட்டது ராஜீவ் காந்தி 1989. அதனாலதான் வந்து அடுத்த 2 வருஷத்துல வந்து அரசியல் என்ன வச்சு அரசியல் பண்ணன்னு தெரியாம எந்த சுடுகாட்டுல போய் சாகுறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருந்தானுங்க அவனுங்க, இந்த சங்கிகள். என்னைக்கு அந்த 1989 ராஜீவ் காந்தி அந்த அந்த ராமஜென்ம பூமியில அந்த ராமர் கோயில் அந்த 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 இதை திறந்து விட்டாரோ, அந்த 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 சிலை வைக்கப்பட்டிருக்க இடத்த பூஜை பண்றது திறந்து விட்டாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா அயோத்தியாவோட தான் வந்து பிரச்சாரத்தை தொடங்கினாரு ராஜீவ் காந்தி 1991 பிரச்சாரத்தை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மத நம்பிக்கை, மத வெறி மீது நம்பிக்கை, இந்து மதத்தின் மீது நம்பிக்கை ராஜீவ் காந்திக்கும் காங்கிரஸ் இருந்தது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மசூதியை வந்து திறந்து விட்டார். அதோட விளைவு தான் வந்து எதை வச்சு அரசியல் பண்ணுன்னே தெரியாம இருந்த சங்கிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது. இந்த ராமர் வச்சு அரசியல் பண்ணலாம், மசூதியை இடிக்கலாம், அதனால கலவரம் நடக்கும். அதன் மூலயமா வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்துத்துவ அரசியல், ஆர்எஸ்எஸ், பிஜேபியோட சங் பரிவார், சங்கி, ஜாதி வெறி, இனவெறி, மதவெறி அரசியல் ஒரு சரியான ட்ராக்ல வந்து பிக்ஸ் ஆச்சு இந்தியால. அது வரைக்கும் இந்தியால அது பிக்ஸே ஆகல. அப்ப அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ராஜீவ் காந்தி. அதை நேரு மறுத்தார், ராஜீவ் வந்து அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அது காரணம் கருத்தியலை இவர்கள் மறந்து விட்டார். ஜனநாயக, பொது உடைமை, சோசியலிச கருத்தியல், மக்களை வந்து நாம் வந்து ஜனநாயகப்படுத்த வேண்டும், மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும், மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு விழுமியங்களை மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும், அரசியலமைப்பு விழுமியங்களை மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஜாதி என்பது கிடையாது, மதம் மதம் மத மதம் என்பது அவரவர் நம்பிக்கை, அதை நம்ம தலையிட போறதில்ல. ஆனா மத வெறிதாங்க பிரச்சனை. ஹிந்து என்பது பிரச்சனை இல்லை, ஹிந்துத்துவா தான் பிரச்சனை. அப்ப அப்படிப்பட்ட சூழலை, அந்த எஜுகேஷனை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அந்த காலத்துல பேசியவர் தான் சிங்காரவேலர். இதுதான் மிகப்பெரிய அரசியல் புரட்சி நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மக்களை நாம் கல்வி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கல்வி இல்லாதனாலதான் இன்னைக்கு வட இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கோயிலை திறந்தா ஓட்டு வரும், ஒரு கோயிலை திறந்தா ஆட்சி அமைப்புன்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்கான், ஒரு அரசு இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு மதசார்பற்ற நாட்டுல ஒரு 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 அரசு என்பது மதம் சார்ந்து இயங்குது. எவ்வளவு பெரிய ஒரு கேலி கூத்து, உலகத்துல எங்க நடக்குமா அது? மதசார்பற்ற நாட்டில் மதம் சார்ந்து ஒரு அரசு இருக்கிறது. இன்று அது உருவாகிட்டு இருக்கு. மதம் சார்ந்து நகர்வதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார். அப்ப மதசார்பற்ற நாட்டில் மதசார்பற்ற அரசு தான் இருக்க வேண்டும். அது இந்தியா கூட்டணியால் மட்டும்தான் அதை ஏற்படுத்த முடியும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு பாதையில் வந்து பயணமாயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பினி மில்ஸ் இருக்குல்ல, நம்ம பினி மில்ஸ் ப்ரொடெஸ்ட் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 1920 வந்து பினி மில்ஸ், நான் சொல்றது வந்து அவரோட தொழிற்சங்க பணிகள். பினி மில்ஸ் ப்ரொடெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை ஏற்படுத்து. ஆங்கிலேயர்கள் வந்து நம்முடைய தொழிலாளர்களை வந்து சுட்டுக் கொள்றாங்க, 2-3 தொழிலாளர்களை. அந்த பிணத்தை வந்து தன்னுடைய உடலில் சுமந்து கொண்டு போய் அடக்கம் செய்தவர் சிங்காரவேலர். அதை யாருமே மறந்துடக்கூடாது. இதெல்லாம் வரலாற்றுல வந்து பதியப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று சுவடு. அந்த தொழிலாளர்களோட மறைந்த அந்த உடலை வந்து, வறுமையில் வாடிய தொழிலாளர்கள் மறைந்த உடலை தன் உடலால் சுமந்து கொண்டு போய் அடக்கம் செய்தவர் சிங்காரவேலர். அப்ப பின்னி மில்ஸ் ப்ரொடெஸ்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லக்னோ காங்கிரஸ் மாநாடு 1936 லக்னோ காங்கிரஸ் மாநாடுல போய் பேசியிருக்காரு. இப்படி எண்ணற்ற ஒரு ஒரு தொழிற்சங்க பணின்னு பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள் தொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சிங்காரவேலர் வாழ்க்கை நடந்த ஒரு மிகவும் ஒரு ஒரு என்ன சொல்றா ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவம். ஏன்னா இது வந்து அவருக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அவர் அதை தான் வந்து அதனாலதான் ஒரு வரலாறு மாறி இருக்காரு அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் ஒரு வழக்கறிஞரால சொல்றேன். அவர் வந்து வழக்கறிஞரா
நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் பார் அசோசியேஷன்ல என்ரோல் பண்றாரு. அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி பார் அசோசியேஷன் என்ரோல் பண்ணிட்டு ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ண போறாரு. அப்ப என்ன பண்றாங்க கூட பாப்பான் பார்ப்பனிய அந்த சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து மீனவன், நீ ஒரு சூத்திரன், நீ வந்து ஒடுக்கப்பட்டவன், நீ வந்து ஒரு சூத்திரப்பைய, நீ எதுக்கு கோர்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்ண வர, நீ எதுக்கு கோர்ட்டுக்கு வர பிராக்டிஸ் பண்றதுக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்கு கோர்ட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அதாவது அவர் மனதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆனா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியாவும் ஒரு கொதி நெருப்பாவும் வந்து ஒரு அனலாவும் வந்து அவரை வந்து மிகப்பெரிய மாபெரும் புரட்சியாளரை மாத்துது. ஏன்னா ஆனா வந்து அப்படிப்பட்ட சூழல் வந்து எப்படி நீ இது நடக்குது, எப்படி இந்த மாதிரி நடத்துறாங்க என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறாரு. மனுஸ்மிருதியில இருந்து சனாதன தர்மம், அப்புறம் இதிகாசங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறாரு. படிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் புரியுது, ஓ இதுதான் இந்திய கட்டமைப்பான்னு புரியுது அவர். அப்போ வந்து அப்படி உதாசனப்படுத்தப்பட்டிருக்காரு மெட்ராஸ் ஹைகோர்ட் நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு காரணம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒத்துழையாமை இயக்கம் காந்தி அப்ப தொடங்கினார்னு சொன்னேன்ல, அதுல சேருவதற்காக தான் வழக்கறிஞர் தொழிலே தூக்கி போடுறாரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல வந்தவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவாங்க யாரா இருந்தாலும்? ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வறுமையில இருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? நான் குடும்பத்தை காப்பாற்றணும், நான் பிள்ளையை காப்பாற்றணும், நான் வந்து உழைக்கணும், சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், நான் வாழ்க்கையை பார்க்கணும் தான் யோசிப்பாங்க. ஆனா தான் பெற்ற கல்வியை, தான் பெற்ற அறிவை, தான் பெற்ற அனைத்து வாய்ப்புகளையும் இந்த சமூக மக்களுக்காக, என்னை போல புறக்கணிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய விளிம்பு நிலை வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்காக அதை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்தவர் சிங்காரவேலர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 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 பாயிண்ட் அவரோட இதுல. இப்ப நம்ம பார்த்தோம் தொழில் சங்கத்துல அவர் என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. நிறைய தொழிற்சங்க போராட்டங்கள் சென்னை முழுக்க அவர் ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் அவர் செய்த சமூக மாற்றம். தமிழ்நாடு முழுக்க சென்னையில, முக்கியமா சென்னையில தொழில் சங்கங்களை பலப்படுத்தினார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொழிலாளர்களை வந்து அரசியல் படுத்தினார், நெறிப்படுத்தினார், ஜனநாயகப்படுத்தினார், அவர்களை ஒற்றுமைப்படுத்தினார், அவர்களை தன் உரிமைகளுக்காக போராட வித்திட்டார். அந்த காலத்துல தொழிலாளர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சுட்டுருவான், ஆங்கிலேயர்கள் தூக்கி ஜெயில வச்சிருவான் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து போராட கற்றுக் கொடுத்தவர் சிங்காரவேலர். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து விவசாயிகளுடைய மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்றோம்ல, எம்எஸ்பி, அதெல்லாம் வந்து அந்த காலத்துல அது போராடி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு வந்து என்ன சொல்றது, நிறைய வந்து மாநாடுகள், நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணி அங்க போய் அவர் பேசியிருக்காரு. விவசாயிகளை வந்து அறிவு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க உரிமைகளுக்கு எப்படி அவங்க போராடணும், எப்படி வந்து அறம் சார்ந்த போராட்டம், சும்மா வந்து கலவரம் பண்றது, வன்முறை பண்றது, சண்டை போடுறது கிடையாது. அறம் சார்ந்த போராட்டம், கருத்தியல் சார்ந்த போராட்டம், அறிவு சார்ந்த போராட்டம், நல்ல ஒரு 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 என்ன சொல்றதுன்னா அனைவருக்கும் மார்க்சியத்தை கற்றுக் கொடுத்தார். விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் மார்க்சியத்தை கற்றுக் கொடுத்தார். பொது உடைமை சித்தாந்தத்தை கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பொது உடைமை சித்தாந்தம் சார்ந்து அவர்களை செயல்பட கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்து அவர்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா வந்து எல்லா உதவிகளையுமே அவர் செஞ்சிருக்காரு. வழக்கறிஞரா இருந்து செய்ததை விட வழக்கறிஞரா இல்லாம தான் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. எல்லாருமே வந்து வழக்காடுவோம், நீதிமன்றத்துக்கு போவோம், கேஸ் ஃபைல் பண்ணுவோம், நம்ம அவங்களுக்கு உரிமைகள் நம்ம ஃபைட் பண்ணுவோம். ஆனா அவரு வழக்கறிஞரா இல்லாம தான் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அப்போ ஒரு ஆகச்சிறந்த வழக்கறிஞர் வந்து எங்க நீதித்துறை இழந்துருச்சு, ஒரு ஆகச்சிறந்த நீதிபதியை வந்து எங்க நீதித்துறை இழந்துருச்சு. அதான் அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. ஏன்னா சிங்காரவேலர் வந்து நீதிபதியா இருந்து வழக்கறிஞரா இருந்தா கூட இவ்வளவு செஞ்சிருக்க மாட்டார், இவ்வளவு செஞ்சிருக்க முடியாது சமுதாயத்துக்கு. அப்படிப்பட்ட சிங்காரவேலர் அவர்கள் நீதிபதியா வழக்கறிஞர் ஆகாமல் செய்ததுதான் வந்து என்ன பொறுத்தவரை வந்து அவரை புரட்சியாளராகவே ஆயிட்டார். கடைசியில மாபெரும் தலைவனாவும் ஆயிட்டார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து தொழில் சங்கங்கள், காந்தியோட அவருக்கு இருந்த தொடர்பு, பெரியாரோட அவருக்கு இருந்த தொடர்பு, இதெல்லாமே வந்து அவர் வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு 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 தலைவரா வந்து செதுக்குது. வாழ்க்கை பெற்ற அனுபவம், வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள், அப்புறம் வந்து இந்த மாதிரி தொழில் சங்கத்துல அவர் அவருடைய அனுபவங்கள், மக்களை வந்து ஜனநாயகப்படுத்துவதில், கல்விப்படுத்துவதில், அறிவு வந்து அவர்களுக்கு புகுத்துவதில், அதுக்கப்புறம் அவர்களை போராட்டத்துக்கு தூண்டுவதில், அவர்களை வந்து அதுவும் பாத்தீங்கன்னா அறநெறி சார்ந்த போராட்டம் தான். போராட்டம்னா வந்து என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு அமைதியான போராட்டம், அறிவுசார் போராட்டம். அவருடைய அறிவை தான் ஆயுதமாக பயன்படுத்தினார். எந்த இடத்துலயும் வந்து வன்முறையோ ஆயுதங்களையோ எதையுமே அவர் கையில் எடுக்கவில்லை. அறிவு ஆயுதத்தை ஏந்தி போராடினார் சிங்காரவேலர். ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து சிங்காரவேலர் வாழ்க்கையில வந்து என்ன சொல்றதுன்னா வந்து பெரியாரோட தொடர்பு, அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் 1923 வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் லேபர் கிசான் பார்ட்டி, இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி வந்து யாருக்குன்னா முக்கியமா தொழிலாளர்கள், விவசாயிகள். அவர் வாழ்க்கையில ரெண்டு கண்கள் அவருக்கு இருக்குது. என்ன ரெண்டு கண்கள்னா தொழிலாளர்கள், விவசாயிகள். இந்த ரெண்டு பேர் தான் சமூகத்தோட அடிப்படை மாற்றம், அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். முதலாளிகள், நாட்டுடைய தலைவர்கள், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல இருக்க எவனா இருந்தாலும் சரி அவனுக்கு உணவு அளிப்பவன், அவனுக்கு பொருளை கொடுப்பவன் விவசாயியும் தொழிலாளியும் தான். அப்ப அவர்கள் உரிமைகள், அவர்கள் பிரச்சனைகள், அவர்கள் சார்ந்த அவர்களுடைய போராட்டங்களுக்கு வந்து துணை நிற்பது நம் கடமை. அப்ப அதற்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சிக்கு வந்து தொழிலாளர் நாளிதழ் அப்படின்னு பேரை வைக்கிறார். ஒரு தொழிலாளர் நாளிதழ்னு ஒரு பெயரை வைத்து ஒரு இதழ் நடத்துகிறார், மாத இதழ். தினமும் ஒரு செய்தித்தாள் நடத்தியிருக்காரு.
அப்ப பாருங்க, அவர் வந்து பாருங்க ஒரு பன்முகத்தன்மை மிக்க ஒரு கான்ட்ரிபியூஷன் சமூக மாற்றத்துக்கு எப்படி எப்படிலாம் இருந்திருக்காரு. வழக்கறிஞரா இருந்திருக்காரு, தலைவரா இருந்திருக்காரு, தொழிற்சங்கவாதியா இருந்திருக்காரு, போராட்டக்காரரா இருந்திருக்காரு, எழுத்தாளரா இருந்திருக்காரு, பேச்சாளரா இருந்திருக்காரு, சமூக சிந்தனையாளரா இருந்திருக்காரு, ஒரு மார்க்சியவாதியா இருந்திருக்காரு, ஒரு பொதுவுடைமைவாதியா பொது உடைமைவாதியா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மனிதநேயவாதியா இருந்திருக்காரு. எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 1928ல சவுத் இந்தியா ரயில்வே தொழிற்சங்கம் அந்த போராட்டம் அதுல போய் கலந்துக்கிறாரு. ஏன்னா வந்து தென்னிந்திய ரயில்வே போராட்டங்களையும் போய் கலந்துக்கிறாரு. இப்ப நம்ம உள்நாட்டு தொழிலாளிகள் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டு தொழிலாளிகள் இருக்கிறாங்க, அடுத்து இந்தியா முழுக்க இருக்க தொழிலாளிகள் இருக்காங்களா, அவங்க உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்தாரு சிங்காரவேலர். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சிங்காரவேலர் வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து சிங்காரவேலருடைய மத்த கான்ட்ரிபியூஷன்ஸ் பாத்தீங்கன்னா, உள்நாட்டு முதலாளிகளையும் நீங்கள் எதிர்க்க வேண்டும், உள்நாட்டு முதலாளிகளையும் எதிர்க்க வேண்டும். ஆங்கிலேயர்கள் ஆங்கில முதலாளித்துவத்தை மட்டும் எதிர்க்கக்கூடாது, உள்நாட்டு முதலாளித்துவத்தையும் எதிர்க்க வேண்டும் என்று இன்னைக்கு சண்டை அவர் வந்து அன்னைக்கே சண்டை செஞ்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, நீங்க யாரு வந்து இன்னைக்கு நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா வந்து இன்னைக்கு நம்ம பேசுறோம் உள்நாட்டு முதலாளித்துவம், உள்நாட்டு முதலாளிகள், அதானி அம்பானி நம்ம பேசுறோம். அந்த காலத்திலே வந்து அவர் பேசியிருக்காரு, உள்நாட்டு முதலாளித்துவமும் ஒரு நாள் பிரச்சனையா வரும் இந்த நாட்டுக்கு, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காந்தி கிட்ட பெரியார் கிட்ட போய் பேசியிருக்காரு அந்த காலத்துல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பு, ஒரு தீர்க்கதரிசி. சிங்காரவேலர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. இந்த காலத்துல நடக்கிறத வந்து அந்த காலத்திலேயே அவர் புரிஞ்சிருக்காரு. இந்த உள்நாட்டு முதலாளித்துவத்தை நீங்க லேசா நினைக்காதீங்க, என்னைக்குனாலும் இவனும் தொழிலாளிகளை சுரண்டுவான், மக்களை சுரண்டுவான், இவனும் மக்களை ஏமாற்றுவான், இவனும் தொழிலாளிகளை ஏமாற்றுவான் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சமூக சீர்திருத்தவாதி தான் சிங்காரவேலர். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இது அவரோட கருத்தியல்களை இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மத்திய உணவு திட்டம், அதை வந்து எம்ஜிஆர் போட்டாரு, காமராஜர் போட்டாருன்னு சொல்றாங்க, ஜெயலலிதா போட்டாங்க, கருணாநிதி போட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் இல்லைன்னு சொல்லல, அவங்களும் போட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சென்னை மாமன்ற உறுப்பினரா வந்து சிங்காரவேலர் கொஞ்ச நாள் இருந்தாரு. அப்ப மத்திய உணவு திட்டத்தை சென்னை நகரம் முழுக்க அமல்படுத்துறாரு, எல்லா பள்ளிகள்லயும். அப்புறம் வந்து என்ன சொல்றதுன்னா எல்லா கல்வி நிலையங்கள்ல அமல்படுத்துறாரு சிங்காரவேலர். அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆளுமைதான் வந்து சிங்காரவேலர் அவர்கள். யோசிச்சு பாருங்க, மத்திய உணவு திட்டத்தை அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, காமராஜர் வந்து 1950கள் அந்த டைம்ல வந்து அவர் முதலமைச்சரா இருக்கும்போது கொண்டு வராரு மத்திய உணவு திட்டம். ஏன்னா வந்து சாப்பாடு போட்டா பிள்ளை வந்து படிக்கும் ஸ்கூல்லன்னு சொல்லி. ஆனா இதை அந்த காலத்துல 1940 30 அப்புறம் வந்து அந்த காலங்கள் 30 to 40 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்காரவேலர் கொண்டு வந்துட்டார், மத்திய உணவு திட்டம் கொண்டு வந்துட்டார். சென்னை மாமன்ற உறுப்பினர் இருந்தார் இருந்த அந்த நாட்கள்ல. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான வந்து அவருடைய இன்னும் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அவர் வாழ்க்கையில என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றதுன்னா வந்து பலதரப்பட்ட ஒரு சவாலான சூழல் வந்து அவர் வாழ்க்கையில எதிர்கொண்டிருக்காரு. எப்படிப்பட்ட சவாலான சூழல்னா, ஆங்கிலேயர்களுடைய மிரட்டல்கள், அதுக்கப்புறம் வந்து பெரும் முதலாளிகளோட மிரட்டல்கள், பணம் பேரம்லாம் பேசியிருக்காங்க அவர்கிட்ட. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து தொழிலாளிகள் நலனுக்கு போராடாதீங்க, இந்த கோரிக்கை கிட்ட வைக்காதீங்க, பணம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவர் வந்து நிறைய வந்து கார்னர் பண்ணிருக்காங்க, நிறைய அவரை மிஸ்யூஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க, அவரை விலை பேசியிருக்காங்க. ஆனா எந்த தருணத்திலையும் அவர் விலை போகவே இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய பல தலைவர்கள் விலை போகிறார்கள். கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் என்று இருக்கிறது இன்றைய அரசியல். இப்படிப்பட்ட மோசமான அரசியல்ல, அதுவும் வந்து பொருளாதார பின்புலமே இல்லாமல் வந்த ஒரு தலைவர், ஒரு பொருளாதாரம் ஒரு ஒரு கோடீஸ்வரனா இருந்தா மனம் வாங்க மாட்டான்னு நம்ம சொல்லலாம். அவர் பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா பெரிய கோடீஸ்வரர் இருப்பா, அவர் மிகப்பெரிய செல்வந்தர் இருப்பா, அவருக்கு எதுக்குப்பா பண தேவை இருக்குது, அவர் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் பண்ணியாப்பா அவர் சம்பாதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரும் கிடையாது. ஒரு விளிம்பு நிலையிலிருந்து ஒரு ஏழை பின்புலத்திலிருந்து வந்த ஒரு தலைவர், எந்த இடத்துலயுமே விலை போகாம கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றதுன்னா வந்து மக்களை வந்து பயன்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்துவது அப்படியும் பண்ணல. வாழ்நாள் முழுக்க அவர் பண்ணது கிடையாது. இதெல்லாம் அவர் செய்த வந்து கருத்தியல் பங்களிப்பு, கள பங்களிப்பு, எல்லாத்தையும் கடந்து ஒழுக்க பங்களிப்பு, அரசியலில், பொது வாழ்க்கையில் அந்த தூய்மை, அந்த நேர்மை, வாய்மை, சத்தியம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பண்புகள், நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல சிந்தனை, இப்படிப்பட்ட பங்களிப்பையும் அவர் செய்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். கருத்தியல் பங்களிப்பு செய்யலாம், களப்பணி பங்களிப்பு எல்லாரும் செய்யலாம், ஒழுக்க பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஒழுக்க பங்களிப்பை செய்து காண்பித்து வாழ்ந்தவர் மாபெரும் புரட்சியாளர் சிங்காரவேலர் அவர்கள். இதை யாருமே மறந்துடக்கூடாது. ஏன்னா வந்து இது மூணை மையப்படுத்தி தான் வந்து ஒரு அரசியல் தலைவரை நான் மதிப்பிடுவேன். எப்படின்னா, கருத்தியல் பங்களிப்பு, களப்பணி பங்களிப்பு, ஒழுக்க பங்களிப்பு. இது மூணுல வந்து ஒரு பங்களிப்பு போச்சுனாலும் கதை முடிச்சு. அது எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் இருந்தாலும் அவங்க வந்து அகல பாதாளத்துல போய் விழுந்துருவாங்க. அப்ப இந்த 3 பங்களிப்பையும் சிறப்பாக செய்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உயர்ந்தவர் சிங்காரவேலர் அவர்கள்தான். இன்றைய அரசியல்ல என்றுமே, இந்திய அரசியல நான் பார்த்த வரைக்கும் இது மூணுலயுமே பெர்ஃபெக்ட்னா அது சிங்காரவேலர் மட்டும்தான்.
அப்புறம் தன்னிச்சையா தான் இயங்கியிருக்காரு. அவர் வாழ்நாள் முழுக்க பாத்தீங்கன்னா தன்னிச்சையா தான் இயங்கியிருக்காரு. யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருந்தது கிடையாது. பெரியாரோட இருந்தது, அயோத்திதாச பண்டிதர் பெரிய 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 ஆகச்சிறந்த ஆளுமையோட தொடர்பு இருந்திருக்கு. ஆனா யாரையுமே அவர் சுயலாபத்துக்காக சுய தேவைக்காக பயன்படுத்தவே கிடையாது. கடைசி வரை தன்னிச்சையா தான் இருப்பாரு. தன்னிச்சையா தான் இயங்குவாரு. யாரையும் எதிர்பார்த்து நிக்க மாட்டாரு. ஒரு விஷயம் முடிவெடுத்து செய்யணும்னு நினைச்சாருன்னா அவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவர் முடிவெடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அப்புறம் ஒரு ஆகச்சிறந்த ஒரு போர் வீரன். போர் வீரன் நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு கிளர்ச்சி செய்யக்கூடியவர், ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு ஒரு போர் வீரர். அப்புறம் குருலா கலையை கற்றவர். அதுக்கப்புறம் மக்களை ராணுவப்படுத்துவதற்கு இவரே நிறைய பயிற்சியா எடுத்திருக்காரு. அப்ப இப்படி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அவர் பன்முகத்தன்மை மிக்க ஒரு ஒரு ஆளுமையா இருந்திருக்காரு. அப்புறம் நிறைய மரம் நட்டிருக்காரு. சென்னை முழுக்க நிறைய மரங்கள் நட்டிருக்காரு. சுற்றுச்சூழல் ஆர்வம் அவர் நிறைய இருக்கு. சுற்றுச்சூழல் சார்ந்த ஆர்வம், சுற்றுச்சூழலை மேம்படுத்த வேண்டும். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல உணவு, நல்ல இருப்பிடம், அப்புறம் நல்ல வேலை, நல்ல ஒரு ஊதியம், நல்ல ஒரு பொருளாதார சுதந்திரம் மட்டும் இருந்தா போதாது. சுற்றுச்சூழலும் ஒழுங்காக இருக்க வேண்டும். நம்மாழ்வார் அப்புறம் வந்தாரு, நம்மாழ்வார் ஐயா அவர்கள். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சிங்காரவேலர் எல்லாத்துக்கும் அச்சாரம் போட்டார். உணவு முறையில இருந்து அவருடைய அந்த அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த சிந்தனைகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அளப்பரிய ஒரு கட்டுரையெல்லாம் இருக்கு. சுற்றுச்சூழல் சார்ந்த அவருடைய சிந்தனை சார்ந்த கட்டுரைகள் நிறைய இருக்கு. அப்புறம் மே தினத்தை கொண்டாடியது என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி இந்த மாதிரியான ஒரு 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 பழமைவாதத்திலிருந்து சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்ற ஒரு எழுச்சியான ஒரு சிந்தனை அவருக்கு இருந்தது. பழமைவாதம், பழமையான விஷயங்கள், இந்த சனாதன தர்மம், இந்த சங் பரிவாருடைய அந்த சூழ்ச்சிகள், பிராமணனுடைய சூழ்ச்சிகள், ஜாதிய கட்டமைப்பு, மத கட்டமைப்பு, மதவெறி, சாதி வெறி, மக்களை ஜாதி ஜாதியாக உடைப்பது, மக்களை மத மதமாக உடைத்து இந்த மக்களுக்குள் சண்டையை மூட்டிவிட்டு இந்த இரு ஆடுகள் மோதும் போது அதில் விழக்கூடிய ரத்தத்தை ஓநாய்கள் குடிப்பது போல அந்த காலத்தில் இந்த இந்து மதம், இந்த பார்ப்பனிய மதம் செய்த அந்த சூழ்ச்சிகளை புரிந்து இந்த பழமைவாதத்திலிருந்து இந்த சமுதாயத்தை மீட்க வேண்டும். அதுக்கு ரொம்ப போராடி இருக்காரு. ரொம்ப ரொம்ப போராடி இருக்காரு. அதுக்காக அதை பத்தி நிறைய பேசியிருக்காரு. பழமைவாதத்திலிருந்து நாத்திகம், பழமைவாதத்திலிருந்து புதுமை நோக்கி நாம் சமூகம் நகர வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனையோடு நிறைய பேசியிருக்காரு. அப்ப நான் இவரை எப்படி சொல்றதுன்னா, நாத்திகம், பொது உடைமை, களப்பணி, கருத்தியல் பணி, ஒழுக்கம் சார்ந்த ஒரு தலைவர், தொழிற்சங்கவாதி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எண்ணற்ற பலதரப்பட்ட ஒரு பங்களிப்பை சமூகத்துக்கு தோழர் சிங்காரவேலர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. இன்னும் எவ்வளவு நிமிஷம் இருக்கு தோழர்? எனக்கு தோழர் எவ்வளவு நிமிஷம் இருக்கு? எனக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுங்க தோழர். 10 நிமிஷம் பேசலாமா? நன்றி நன்றி. ரைட் தோழர், இன்னும் 10 நிமிஷம் பேசுறேன். ஓகே 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 தோழர், புரிஞ்சுக்கிட்டேன். அந்த 10 நிமிஷம் பேசிடுறேன். 10 நிமிஷம் தோழர், கேக்குதா தோழர்? பேசுறது கேக்குதா? கேக்குது பேசுங்க. 10 நிமிஷம் பேசுறேன். அப்ப இப்படிப்பட்ட பன்முகத்தன்மை மிக்க ஒரு ஆளுமையாக சிங்காரவேலர் அவர்கள் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சென்னையில இருந்த அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவருடைய சமுதாயம் மீனவர் சமுதாயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சேரி பகுதி, அங்க போய் நிறைய கூட்டங்கள் நடத்துவாரு. அங்க இருக்க மக்களோட போய் அதிகமா பேசுவாரு. அங்க இருக்க மக்கள்கிட்ட போயிட்டு நாத்திக கருத்தியல், அப்புறம் பகுத்தறிவு, முற்போக்கு சிந்தனை, கல்வியோட முக்கியத்துவம் என்ன, கல்விதான் நம்ம வாழ்வை மாற்றம், வேற எதுவுமே நம்ம வாழ்க்கையை மாத்தாது, நீ கும்புற கடவுள், நீ கும்புற சாமி, நீ கும்புற எல்லாமே பாத்தீங்கன்னா நீ வச்சிருக்க நம்பிக்கைகள் அது எல்லாமே போலியானது, அது எல்லாமே பொய்யானது, அது வாழ்க்கை அல்ல. அது அழகா சிங்காரவேலர் சொல்லுவாரு. ஒரு என்னன்னா, அந்த சேரி பகுதிகளில் போய் பேசும்போது கூட ஒரு 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 மேடையில பேசும்போது ஒரு கருத்தியல் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு பசியில் இருக்கும்போது உணவளிக்காத, எனக்கு நான் மூடனாக இருக்கும்போது என் அறிவு கண்ணை திறக்காத, அதுக்கப்புறம் நான் என்னுடைய உடல் ஆடையின்றி இருக்கும்போது எனக்கு ஆடை தராத எந்த கடவுளும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசுவார். எந்த கடவுளும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை கல்வி, எனக்கு தேவை உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இடம், எனக்கு தேவை அடிப்படையான தேவைகள். அப்ப அந்த அடிப்படையான தேவைகள், அதுக்கடுத்து எனக்கான கல்வி, எனக்கான பொருளாதார சுதந்திரம், எனக்கான சமூக மாற்றம், எனக்கான வாழ்வியல் மேம்பாடு, ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ், எனக்கான ஒரு சமூக அந்தஸ்து எப்ப எனக்கு வரும்னா கல்வியில இருந்துதான் வரும். அப்ப அந்த கல்வியை பெறுவதற்கு என்ன சொல்றதுன்னா, இலவச கல்வி வழங்க வேண்டும், அப்புறம் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த பொது உடைமை கருத்தியல் எல்லா இடங்களிலுமே அவர் போய் முன்மொழிகிறார். அடுத்து கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம், அதுக்கடுத்து மார்க்சியத்தை ரொம்பவே டீப்பா அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாரு, ஸ்டடி பண்ணிக்கிறாரு. எப்படி என்ன சொல்றதுன்னா, மார்க்சியத்தை எப்படி அமல்படுத்துவது, அதை லெனின் பார்த்தா ரொம்ப இன்ஸ்பயர் ஆனா நான் ஆரம்பத்தையே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. அப்ப இதெல்லாம் சேரி மக்கள்கிட்ட போய் பேசுறாரு. முக்கியமா சொல்ல போனா அவர் இந்த சென்னை தீவுத்திடல் பகுதி, அப்புறம் நம்ம ராயபுரம்,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனவர் சமுதாயம் வாழக்கூடிய அந்த மெரினா கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய பெசன்ட் நகர்ல இருந்து அப்புறம் வந்து இந்த சென்னை கடற்கரை பகுதிகளில் இருக்க எல்லா மீனவர் பகுதிகளுக்கும் அவர் போயிருக்காரு அந்த காலத்துல. போய் எல்லா இடத்துலயும் கூட்டங்கள் போட்டு ஒரு சின்ன மேடையை போட்டா கூட அங்க நின்று பேசுவார். அப்படியெல்லாம் பேசி இந்த மக்களை வந்து அவர் பண்படுத்தியிருக்கிறார். இந்த மக்களை வந்து கருத்தியல் ரீதியாக பண்படுத்தியிருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். பண்படுத்துறது எல்லா தலைவரும் பண்படுத்துறேன்ற பேர்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஓட்டுக்காக, காசுக்காக, பதவிக்காக, பணத்துக்காக. ஆனா சிங்காரவேலர் அவர்கள் பண்படுத்தியது கருத்தியல் பண்படுத்தி இருக்கிறார். கருத்தியல் பண்படுத்தி இருக்கு. இப்ப சிங்காரவேலர்ட்ட இருந்து இவ்வளவு சமூக மாற்றம். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அவர் செய்ததில் வந்து மிகவும் குறைவு. ஆனா நான் வந்து ஒரு மேலோட்டமாக அவருடைய பங்களிப்புகளை வந்து நான் கவர் பண்ணிருக்கேன் இந்த செஷன்ல, இந்த 1 மணி நேர செஷன்ல. இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆனா வந்து முக்கியமா அவரிடம் இருந்து அவர் செய்த இப்ப நான் சொன்ன இந்த சமூக மாற்றங்கள், இந்த போராட்டங்களா இருக்கலாம், அவருடைய சமூக பங்களிப்பு, கருத்தியல் பங்களிப்பு, புத்தகங்கள், உரைகள், அதுக்கப்புறம் அவருடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள், அப்புறம் அவருடைய இந்த ஒழுக்கம் சார்ந்த அரசியல், அதுக்கப்புறம் வந்து கருத்தியல் அரசியல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் கட்டமைத்த இரு கண்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் அவர் செய்த அந்த போராட்டங்கள், இந்த மாதிரியான எல்லா சமூக மாற்றத்துக்கும் அவர் செய்த அந்த பங்களிப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்று அவரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அதான் இன்னும் ஒரு 8 நிமிஷம் பேச போறேன். அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, இந்த மக்களுக்கு முதலில் நாம் கருத்தியலை கொண்டு போய் விதைக்க வேண்டும். இந்த இளைஞர்கள், மாணவர்கள், இப்ப இருக்கக்கூடிய மக்கள், ஒடுக்கப்பட்ட, ஏழை, எளிய, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, நலிந்த, விளிம்பு நிலை மக்கள், அவர்கள் சார்ந்த அரசியல் தான் கம்யூனிஸ்ட் அரசியல். அவர்கள் சார்ந்த அரசியல் தான் பொதுவுடைமை அரசியல். அவர்கள் சார்ந்த அவர்கள் வாழ்வியல் மேம்பாடு தான் நம்முடைய பணி. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் அதுவும் புதுசா சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்ப அவர்களை முதலில் நாம் வந்து எஜுகேட் பண்ண வேண்டும். நம் கருத்தியலை கொண்டு போய் அவர்களுக்கு நாம் கல்வியாக நம்ம எஜுகேட் பண்ணணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் சிங்காரவேலர் அந்த காலத்திலேயே சொன்னார். அவர் வந்து அந்த காலத்திலேயே வந்து முதலாளித்துவத்தை வந்து உள்நாட்டு முதலாளிகள் நீங்க லேசா நினைக்காதீங்க. இவன் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு முதலையா மாறுவான். இவன் வந்து இந்த மக்களையும் இந்த சமூகத்தையும் இந்த அனைத்து தரப்பட்ட ஒரு ஒரு சூழலையும் வந்து சுற்றுச்சூழலையும் நாசப்படுத்துவான்னு அன்னைக்கே சொன்னார் அவர். ஆங்கிலேயர்களை மட்டும் பார்க்காத, அந்த முதலாளித்துவத்தை மட்டும் பார்க்காத, இங்க இருக்கவனையும் பாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம். இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து அவர்கிட்ட இருந்து நான் ரொம்ப பாயிண்டா ரொம்ப கிறிஸ்பா நான் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்ட விஷயம் அது 2 தான். இப்ப அதுதான் இப்ப நீங்க பிரச்சனையா வந்து நிக்குது. அதானி, அம்பானி இந்த இருவருடைய பேராசைக்கு இந்த நாடு துண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. 10% பேர்கிட்ட இந்தியாவோட மொத்த பொருளாதாரம் இருக்கு. நீங்க 90% கஷ்டப்படுறாங்க இந்த நாட்டுல. ஒடுக்கப்பட்ட, ஏழை, எளிய, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, நலிந்த, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்புறம் வந்து பிலோ த பாவர்ட்டி. இன்னைக்கு வந்து 20 கோடி 25 கோடி மக்களை நாங்க வறுமையிலிருந்து மீட்கிறோம்ன்ற ஒரு பொய் புரட்டை வந்து இந்த அரசு சொல்லிட்டு இருக்கு. அது மிகப்பெரிய பொய் அது. ஏன்னா இன்னைக்கு இப்போ இந்திய பொருளாதாரமே அகல பாதாளத்துல கொண்டு போய் விழுந்திருக்கு இந்திய பொருளாதாரம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு நிலவிட்டு இருக்கும் போது அவர் சொன்ன அந்த கருத்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கே சொன்னார் அவர், மக்களை எஜுகேட் பண்ணுங்க, மக்களுக்கு கருத்தியலை கொண்டு போய் சேருங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்க்சிய கருத்தியல், முற்போக்கு கருத்தியல், ஜனநாயக கருத்தியல், பெரியாரிசம், அப்புறம் அம்பேத்கரிசம், அப்புறம் மார்க்சியம், இந்த கருத்தியல்கள் இதை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க நாம் தவறிவிட்டோம். அதுதான் அதோட விளைவு தான் வந்து இன்னைக்கு இந்த சனாதனமும், சங் பரிவாரம், ஆர்எஸ்எஸும், பிஜேபியும், இந்துத்துவ அரசியல், இந்த ஜாதிய மதவெறி, இனவெறி, மொழிவெறி அரசியல் வந்து இன்னைக்கு தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கு நாடு முழுக்க. அதற்கு காரணம் கருத்தியல் போய் மக்கள் கிட்ட சேரல, கருத்தியல் போய் இளைஞர்கள் கிட்ட சேரல, கருத்தியல் போய் மாணவர்கள் கிட்ட சேரல. அது ரொம்ப பெரிய ஒரு டிராபேக். அது மிகப்பெரிய செட்பேக் அது நமக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஜாதி மதத்தை தூக்கி. இதைத்தான் சிங்காரவேலர் அன்றே சொன்னார். முதலில் வந்து கருத்தியல், அதுக்கடுத்து கருத்தியல் ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. அடுத்து மக்களை இராணுவப்படுத்த வேண்டும், இராணுவப்படுத்தி மக்களை புரட்சியை நோக்கி நகர்த்த வேண்டும் அப்படின்னு அழகா அவர் சொன்னார். ரொம்ப எளிமையா சொன்னார். அவர் இதுதான் ஃபார்முலான்னு அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னார். அதை வந்து காங்கிரஸ் செய்ய தவறிவிட்டது, ஜவஹர்லால் நேரு செய்ய தவறிவிட்டார், காந்தி செய்ய தவறிவிட்டார், அடுத்து வந்த எல்லா பிரதமர்களுமே தவறிட்டாங்க. அதை வந்து செய்ய தவறிட்டாங்க. அதை வந்து என்ன சொல்றதுன்னா வந்து நடைமுறைப்படுத்தாம விட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை. அந்த வரலாற்று பிழையால் தான் இன்று நாம் அனைத்து சவால்களையும், அனைத்து மோசமான, அசாதாரணமான ஒரு வாழ்வாசாவா போராட்டம் மாதிரி போயிட்டு இருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்து ஒரு வாழ்வாசாவா போராட்டம் மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு வரலாற்று பெரும் விலை நடந்திருக்கு. அதன் விளைவுதான் இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்றத கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், முற்போக்கு, பகுத்தறிவு, ஜனநாயக, அம்பேத்கரியவாதிகள், பெரியாரிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள் அனைவரும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னைக்கு வந்து உள்நாட்டு முதலாளிகள் வந்து தன் நாட்டையே சூறையாடுறாங்க. இந்த சூழல் உலகத்துல எந்த நாட்டையா நடக்குமா? யோசிச்சு பாருங்க, எந்த நாட்டையா நடக்குமா? தன் உள்நாட்டையே வந்து தன் பிறந்த நாட்டை, தன் தாய் நாட்டை எவ்வளவு பேர் தியாகம் செய்திருப்பார்கள் நாட்டு சுதந்திரம் பெறுவது. அப்படிப்பட்ட நாட்டை இந்த தன் நாட்டையே வந்து பல பேர் சூறையாடிட்டு இருக்காங்க, தலைவர்களாகவும் முதலாளிகளாகவும் முதலாளித்துவத்தால். அப்ப அப்படிப்பட்ட சூழல் இந்த நாடு வந்து ஒரு மிக இக்கட்டான ஒரு சூழலை மாட்டிட்டீங்க. இன்னைக்கு வந்து காவி கொடி அணிந்தவன், தேசிய கொடியை தூக்கியவன், அதுக்கடுத்து காவி கொடியை தூக்கியவன், காவி உடை அணிந்தவன், காவியை வந்து பூசிக்கிட்டவன்லாம் இன்னைக்கு தேசியவாதியா மாறினான். அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான சூழலுக்கு வந்து நாடு தள்ளப்பட்டிருக்கிறது.
என்ன ஒரு காலத்துல தியாகம் செய்து மக்களுக்காக போராடி சிறை சென்று மக்களுக்காக பாடுபட்டு மக்களுக்கு பணி செய்து தியாக சீலர்களாக போராளிகளாக தேசியவாதிகளாக மாறி இருக்கிறாங்க அந்த காலத்துல விடுதலை போராட்ட வீரர்களாக. இன்று ஃபார்முலாவே வேற மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரி சூழல்லாம் வரும்னு தான் சிங்காரவேலர் அன்றே சொன்னார். சமூக மாற்றம் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கருத்தியலை நாம் பரப்ப வேண்டும். அனைத்து மக்களுக்கும் அதுவும் தேவை இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட நலிந்த மக்களிடம் கருத்தியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை அவர்களுக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழலை தவற விட்டு விட்டோம். அந்த கருத்தியலை நாம் எஜுகேட் பண்ணல. எஜுகேஷன் இல்ல, அந்த ஐடியாலஜிக்கல் எஜுகேஷன், கருத்தியல் கல்வி இல்லை. அதன் விளைவுதான் இன்று சந்திக்கும் அனைத்து பிரச்சனை. அப்ப அதை சிங்காரவேலர் தான் வாழ்நாள் முழுக்க இதை பத்தி அவர் பேசியிருக்காரு. அதை செயல்படுத்தி காமிச்சிருக்காரு. அவர் இருந்த காலத்தை அவரால் முடிஞ்சது நிறைய எஜுகேட் பண்ணியிருக்காரு நிறைய பேர். அதனாலதான் அவரால் தொழிற்சங்கங்களை கட்டமைக்க முடிஞ்சது. ஆனா அவரோட தலைமுறைக்கு அடுத்து வந்த தலைமுறைகளை நாம் தவற விட்டு விட்டோம். இதுதான் உண்மை. இதுதான் கல உண்மை. நான் பார்த்த கல உண்மை இதுதான். இப்ப பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்லயே பாத்தீங்கன்னா யாருக்குமே இப்ப கருத்தியலே தெரியல. யாருக்கு அம்பேத்கர் தெரியல, கால்மார்க்ஸ் தெரியல, பெரியார் தெரியல, சிங்காரவேலர் தெரியல. பலருக்கு தெரியல இது என்ன சித்தாந்தம், இது என்ன செயல், இது என்ன ஒண்ணுமே புரியல. எல்லாரும் தன்னை இந்துன்றான். தன்னை நான் ஆண்ட பரம்பரை, நான் ஆண்ட சாதி, நான் இந்த சாதின்னு பெருமைப்படுறான். இன்னைக்கு அது ரொம்ப அவலமான ஒரு சூழல். ரொம்ப எனக்கே பாத்தீங்கன்னா மிகுந்த வேதனை ஏற்படுது சமுதாயத்துல நடக்கிற விஷயத்தெல்லாம் பாக்குறப்ப. இன்று பாத்தீங்கன்னா தன் மதத்தால் பெருமை கொள்பவன், தன் ஜாதியால் பெருமை கொள்பவன் தான் 95% பேர் இருக்கான் சமுதாயத்தில். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம பாருங்க யாரை நினைச்சு நம்ம பெருமைப்பட்டு இருக்கோம்? சிங்காரவேலர், மார்க்சியம், நம்முடைய இடதுசாரி சித்தாந்தம், நம்முடைய இடதுசாரி கொள்கைகளை நோக்கி நாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாத்தீங்கன்னா இன்று இந்த பெரும்பான்மை மக்கள் இந்த நாட்டுல யாரெல்லாம் அந்த சித்தாந்தத்தால் பாதிக்கப்பட போகிறார்களோ அந்த 97% மக்கள், ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஏழை எளிய நலிந்த மக்கள், ஏழை மிகவும் வறுமையில் வாழக்கூடிய மக்கள்லாம் இன்னைக்கு அதை நினைச்சு பெருமைப்பட்டு இருக்கான். அதான் எனக்கு ரொம்ப மனது வேதனையா இருக்கு. என்ன அப்ப அப்படிப்பட்ட ஒரு 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 என்ன சொல்றதுன்னா அந்த சமூக மாற்றத்திற்கு இதுதான் அடிப்படை தேவை. கருத்தியல் கல்வியும், மக்களை இராணுவப்படுத்துவதும், மக்களை புரட்சிக்கு தயார்படுத்துவதும், பொது உடைமை சித்தாந்தமும் பொது உடைமை கருத்தியலும் தான் அதை சாத்தியப்படுத்தும். உள்நாட்டு முதலாளிகளை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். உள்நாட்டு முதலாளிகளை தோலுரிக்க வேண்டும். உள்நாட்டு முதலாளிகளுடைய சதி திட்டங்களை இன்றைய அரசியல்வாதிகள் உள்நாட்டு முதலாளிகளுடைய அந்த கூட்டு, அந்த அலையன்ஸ், அந்த ஒரு கூட்டணி, அந்த கள்ள கூட்டணி, அதை மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும் என்று ரொம்ப ஆண்டுகளா தான் வாழ்நாள் முழுக்க இந்த 2 விஷயத்துக்காக அவர் ரொம்ப இதை அதை அவர் அம்பலப்படுத்தியிருக்காரு. பல இடங்கள்ல பேசியிருக்கிறார். அதை இன்று அவர் சித்தாந்தம் சார்ந்த என்ன சொல்றதுன்னா இயங்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதை நம்ம மறந்துட்டோம். அது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அது அந்த வேதனையாவே நான் இருந்த பதிவு பண்றேன் இந்த நிகழ்ச்சியில. இது எல்லாருமே நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இன்றைய சூழல், இறுதியா இறுதி ஒரு கன்க்ளூஷனை முடிக்கிறேன். இன்றைய சூழல் என்பது மிகவும் அசாதாரணமான ஒரு சூழல். இது இந்திய வரலாற்றில் இதுவரைக்கும் வந்ததே கிடையாது ஒரு சூழல். இதை நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அப்ப இருந்த ஜனாதிபதி திரு KR நாராயணன் அவர்கள்ட்ட போயிட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை மாத்தணும், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை தூக்கி அடிக்கணும், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரொம்ப பழசாயிருச்சு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பழசாயிருச்சு, அதை புதுசு நாங்க ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெங்கடச்சலையா கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டு KR நாராயணன் அவர்களை சந்தித்து ஒரு அறிக்கை சப்மிட் பண்றாங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மாத்தணும் சொல்லி. அப்ப KR நாராயணன் அவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் ஒரு அம்பேத்கரியவாதி. அதனால அவர் என்ன பண்றாரு, நம்ம KR நாராயணன் அவர்கள் முடியாது, நான் அதை ஏற்க மாட்டேன், இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குப்பையில போட்டாரு அந்த வெங்கடச்சலையா கமிட்டி ரிப்போர்ட்டை. அன்று வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருக்கும் போதே இவங்க துடிச்சாங்க 1998 இந்த டைம்ல. அப்போ இவங்க திட்டம்னா எப்படியாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மாத்திடணும், இந்திய அரசியல் அமைப்பு விழுமியங்களை மாத்திவிட வேண்டும். தோழர்களே, நீங்கள் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். RSS, BJP, சனாதன சங் பரிவார், இந்துத்துவ, மதவெறி, சாதிவெறி, இந்த பார்ப்பனியத்திற்கு முதல் எதிரி யார் என்றால் கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள், நமது இடதுசாரி கருத்தியல். அதற்கு அடுத்து இந்தியாவில் நேரடியாக அவர்களுடைய அந்த சனாதன கட்டமைப்பை, அந்த வர்ண கட்டமைப்பை உடைத்து தகர்த்து ஒவ்வொரு நாளும் அதை தூக்கி எரிந்து கொண்டிருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏன்னா அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இவனால இந்தியாவை இந்து ராஷ்டிராவை டிக்ளேர் பண்ண முடியல, இந்து தேசமாக அறிவிக்க முடியவில்லை. அரசியலமைப்பு சட்டம் இருப்பதால் இந்து தேசமாக அறிவிக்க முடியவில்லை. பழையபடி அந்த சனாதன வர்ண கோட்பாடுகளை திரும்ப அமல்படுத்த முடியவில்லை. மக்களை ஜாதி ஜாதியா உடைக்கிறான், அரசியலுக்காக உடைக்கிறான், ஓட்டுக்காக உடைக்கிறான். ஆனா
திரும்ப அந்த வர்ண கட்டமைப்பு பிராமண வைசிய சத்திரிய சூத்ர என்ற அந்த வர்ண கட்டமைப்பை இவனால் புகுத்த முடியவில்லை. ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த மக்கள், விளிம்பு நிலை மக்கள், வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள், ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஷெட்யூல்டு கேஸ்ட், பேக்வர்ட் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப், ஓபிசி அதர் பேக்வர்ட் கேஸ்ட், இந்த மக்கள்லாம் இன்னைக்கு படிச்சு அதிகாரத்தை நோக்கி நகர்றான். நீதிபதி ஆகிறான், டாக்டர் ஆகிறான், வழக்கறிஞர் ஆகிறான், எம்எல்ஏ ஆகிறான், எம்பி ஆகிறான், பெரிய உயர்ந்த அதிகாரத்துக்கு போறான், முதலமைச்சர் ஆகிறான், பிரதமரே ஆயிட்டான். அப்ப இப்படிப்பட்ட சூழலை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு காலத்தில் நாம் சூத்திரர்களாக இவர்களை அடக்கி வைத்திருந்தோம். பல ஆண்டுகள், பல செஞ்சுரி, யுக யுகமாக அடக்கி வைத்திருந்தோம். இன்று இவர்களெல்லாம் சைரன் போட்ட கார்ல போயிட்டு இருக்கானே, இவெல்லாம் எம்பி ஆயிட்டானே, எம்எல்ஏ ஆயிட்டானே, இவெல்லாம் வந்து அதிகாரம் பண்றானே. அப்ப திரும்ப நம்ம அந்த வர்ண கட்டமைப்பை, சனாதன தர்மத்தை, மனுஸ்மிருதியை, இந்த இந்த இந்தியாவுடைய அந்த அந்த போலி இறையாண்மை, அந்த போலி இறையாண்மையான இந்த என்ன சொல்றதுன்னா இந்து ராஷ்டிரத்தை, அகண்ட பாரதத்தை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்ப அமல்படுத்தலாம்? அப்ப அதற்கு தடையாக இருப்பது அரசியல் அமைப்பு சட்டம். இப்ப 2024 என்பது ஒரு தேர்தல் என்பதல்ல, அது ஒரு கருத்தியல் போர். ஜனநாயகமா சனாதனம் என்ற ஒரு கருத்தியல் போர். அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டம், இந்திய இடஒதுக்கீட்டு முறை, மண்டல் கமிஷன் கொடுத்த ஓபிசி ரிசர்வேஷன் 27%, கான்ஸ்டியூஷன்ல வச்சு அம்பேத்கர் கொடுத்த எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடு ஓபிசி எஸ்சிஎஸ்டி. அப்ப இந்த இடஒதுக்கீட்டு முறையும் அரசியல் அமைப்பு சட்டமும் தான் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய, மிகவும் நலிந்த, வறுமையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களையும், பழங்குடியின மக்கள் எல்லாரையுமே பாதுகாத்துட்டு இருக்கு. ஏன்னா நான் ஒண்ணு கேட்கிறேன், இவங்க எல்லாம் சொல்றான், என்கிட்ட கூட சொல்றாங்க, நாங்கெல்லாம் வந்து பழங்குடியின பெண்ணை நாங்க குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை நாங்க பிரதமர் ஆக்கிட்டோம், ஒரு தலித்தை வந்து நாங்க ஜனாதிபதி ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம். நான் என்ன கேட்கறேன்னா, யாரு அவங்களை தலித்தாக்குனாங்க? யாரு அவங்கள பழங்குடியினாக்குனாங்க? யாரு அவங்கள பிற்படுத்தப்பட்டவங்க? இதான் என்னோட கேள்வி. நீ ஆக்கணும்னு சொல்ற இல்ல, ஜனாதிபதி ஆக்கிட்டோம், நாங்க பிரதமர் ஆக்கிட்டோம், நாங்க அதை ஆக்கிட்டோம், இதாக்கிட்டோம்னு. அவங்களை யாரா பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆக்குறது? யாரா அவங்களை தலித் மக்கள் ஆக்குறது? யாரா அவங்களை பழங்குடியின மக்கள் ஆக்குறது? யாரா அவங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆக்குறது? அது உங்க கருத்தியல் தானே, உங்க சனாதன தர்மம் தானே, மனுஸ்மிருதி தானே, உங்க பார்ப்பனியம் தானே. அப்ப அதை பத்தி பேசு. அதான் நான் சொல்றேன். நான் எல்லாத்தையுமே அதான் கேட்கிறேன், யார் ஒண்ணு அப்படி ஆக்குனா அதுக்கு பதில் யார்ட்டு வரமாட்டேங்குது. அப்ப இந்த அசாதாரணமான சூழல் என்பது மிகவும், இவர்கள் ஜனநாயக இந்தியாவை சனாதன இந்தியாவை மாற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1967 பெரியாருடைய இந்த சமூக சீர்திருத்தம், ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர்களை அடித்து தூக்கி ஓரமா உட்காரச்சு. இப்ப அதான் துடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா பார்ப்பனர் அல்லாத ஒரு ஒரு அரசியல், எம்பி எம்எல்ஏ, ஒரு பார்ப்பனர் கூட அல்லாத ஒரு அரசியல் சூழல வந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழல் இருக்கு. இதெல்லாம் அவன் பாக்குறான். அப்ப என்னன்னா, இவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்க வேண்டும், அதுக்கடுத்து ரிசர்வேஷன் சிஸ்டம், இடஒதுக்கீட்டு முறையை ஒழிக்க வேண்டும், மண்டல் கமிஷன் ஓபிசி ரிசர்வேஷன் 27% ஒழிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும். இந்த பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய, ஒடுக்கப்பட்ட, நலிந்த, வறுமையில் வாழக்கூடிய மக்கள் தத்திரியர்களாக, அடிமைகளாக இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு, ஜாதிய கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டு, மத கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு அடிமைகளாக இருந்து அடிமை சேவகம் செய்ய வேண்டும் அப்படின்றதான் இவருடைய எண்ணம், இவருடைய சிந்தனை, இவருடைய செயல்பாடு. இதற்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக பெரிய ஒரு ஒரு அச்சாரம் போட்டு ஒரு அடித்தளம் இட்டவர், இதெல்லாம் எதிர்த்து ஒரு அடித்தளம் இட்டவர் தான் வந்து நம்முடைய தோழர், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள். இது யாரும் மறந்துடக்கூடாது. முக்கியமா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டுல அந்த கருத்தியல், இவர்களுடைய கருத்தியலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை போட்டு கொடுத்து ஒரு மிகப்பெரிய கல்வி, கருத்தியல் கல்வியை என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த நுட்பங்களை, சூட்சமங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் சிங்காரவேலர் அவர்கள். அதை யாரும் மறந்துடவே கூடாது. அப்ப நமக்கு வந்து என்னன்னா, இம்மிடியட்டான தேவை, உடனடி தேவை என்னன்னா, நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, இந்திய இடஒதுக்கீட்டு முறையை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை முன்னிலைப்படுத்தித்தான் சிங்காரவேலர் வேலை பார்த்தார். அப்ப அந்த சிந்தனைத்தான் இன்று ஆவணமாக இருக்கிறது. இடஒதுக்கீட்டு முறையாகவும் இருக்குது, அரசியல் சட்டமாகவும் இருக்கு. அப்ப சிங்காரவேலருடைய சிந்தனை தான் அதில் இருக்கிறது. ரிசர்வேஷன்லயும் சரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாலையும் சரி, அதை வந்து பொது உடைமை நோக்கி, அதை வந்து புரட்சியை நோக்கி நகர்த்த வேண்டிய கடமை கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது, நமக்கு இருக்குது. அதை நகர்த்த வேண்டிய கடமை, அந்த புரட்சியை நோக்கி, மக்கள் அதிகாரத்தை நோக்கி, பொது உடைமையை நோக்கி. ஆனா அதற்கான அடித்தளம் இருக்கிறது. அந்த அடித்தளத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை தயவு செய்து யாரும் மறந்துடக்கூடாது. அப்ப சிங்காரவேலர் அவர்கள் கனவு கண்ட சமூக மாற்றத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்தில் நிற்கிறது. ஒரு மிகப்பெரிய மோசமான பேராபத்து. வாழ்வா சாவா போராட்டம் தான், செய் அல்லது செத்து மடி, அப்படிப்பட்ட போராட்டத்தில் உட்கார்ந்துருக்கோம். அப்ப இந்த விவசாயிகள்,
தொழிலாளர்கள். நீ பாக்குறீங்களா விவசாய போராட்டம் டெல்லியில நடந்துருக்கு? டெல்லியில நான் டெல்லியில தான் இருந்தேன் போன வாரம். அவ்வளவு மோசமா இருந்தது. நான் போய் பார்த்தேன் விவசாயிகளை, போராட்ட காலத்துல போய் பார்த்தேன். ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது. விவசாயிகளை ஷூட் பண்றான், அப்புறம் கேஸ் சேம்பர்ஸ் போடுறான் விவசாயிகள் மேல, விவசாயிகளுக்கு எதிராக வந்து வன்முறையை கட்டவிழ்த்து போடுறான், ரோட்ல ஆணி அடிச்சு வைக்கிறான், செவுரு கட்டுறான். அப்புறம் வந்து பார்டர்ஸ் டெல்லி, சண்டிகர், ஹரியானா, அம்பாலா, பஞ்சாப் பார்டர்ல வந்து பூட்டுறான், பேரிகார்ட்ஸ் போடுறான், இரும்பு வளையங்களை கொண்டு பார்டரை வந்து இது பண்றான், பிளாக் பண்றான். அப்ப இதெல்லாம் பண்றான். விவசாயிகள் வந்து ஜனநாயக முறையா போராடுறவங்களும் அப்படி ஒடுக்குறான். அந்த விவசாயிகள் தான் சிங்கரவேலர் போராடினார். அதுக்கப்புறம் தொழிலாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்னல்கள் நடக்குது. எல்லா தரப்பட்ட மிகப்பெரிய அரசு நிறுவனங்கள்ல. அரசு இப்ப என்னன்னா ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா பாருங்க. நீ வந்து இடஒதுக்கீட்டை வச்சு நீ அரசு நிறுவனங்களுக்கு வர்ற, வேலைக்கு வர, நீ அரசு துறைகளுக்கு வர்ற. நான் அரசு துறையை கொண்டு போய் நான் தனியார் மயமாக்கிட்டேன்னா இடஒதுக்கீட்டு இருக்காதுல்ல. அம்பேத்கரும் உங்களோட தலைவர்களும் இடஒதுக்கீடு உருவாக்குறாங்க. அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி நீ அரசு வேலைக்கு வர்ற. அப்ப அந்த அரசு துறையை நான் தனியார் மயமாக்கிட்டேன்னா இடஒதுக்கீடு இருக்காதுல்ல. சங்கிகளுடைய புத்தியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கிகளுடைய சூழ்ச்சியை நல்லா புரிஞ்சுக்கணும். நீ அரசு துறைக்கு இடஒதுக்கீடு மூலியமா வர்ற. அப்ப நான் அரசு துறையை கொண்டு போய் நான் தனியார் மயமாக்கிட்டேன்னா, எல்லா அரசு துறையுமே தனியார் மயமாக்கிட்டா பிரைவேட் செக்டர் எப்படி வந்து இடஒதுக்கீடு முக்கியத்துவம் கொடுப்பான்? அவன் மெரிட்ன்ற பேர்ல பாப்பானை கொண்டு போய் ஃபில் பண்ணுவான். இதான் நடக்கும் காலப்போக்கில் அதான் நடக்க போகுது. அப்ப இதைத்தான் அவர்கள் சூழ்ச்சி, இது அவர்களுடைய சூழ்ச்சி. இடஒதுக்கீட்டு முறையை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற சூழ்ச்சியில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால எல்லாமே புரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் இன்றைய மிகப்பெரிய ஒரு பேராபத்தை நான் பாக்குறேன். இதை நான் வந்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் நாடு முழுக்க பயணமாறேன். எல்லா வாரமும் நாடு முழுக்க பயணமாறேன். அப்ப நான் வந்து விவசாயிகள், தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, மாணவர்கள், இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, விலைவாசி உயர்வா இருக்கலாம், எல்லா தரப்பட்ட பிரச்சனை இருக்குது. அப்புறம் அதோட வந்து சாதிய பிரச்சனைகள், மத பிரச்சனைகள், அப்புறம் வந்து இன பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். என்ன சொல்றதுன்னா வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி வரி பாக்கிகள் வருவதில்லை. இப்ப பொருளாதார பிரச்சனைகள். அப்ப ஒரு நாட்டுடைய மாநிலங்கள் கூட்டாட்சி தத்துவம், மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, கூட்டாட்சி தத்துவம், பெடரலிசம், கோஆபரேட்டிவ் பெடரலிசம், அரசியலமைப்பு விழுமியங்கள் எல்லாவற்றிற்கும் எதிராக இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாத்தையும் எதிர்த்துதான் சிங்காரவேலர் அவர்கள் அந்த காலத்தை போராட்டார். அவர் சமூக மாற்றம் என்று வைத்தது இவைகளை நாம் ஒழிக்க வேண்டும், இவைகளை நாம் களைய வேண்டும். அதுதான் புதுமையை புகுத்துதல், அவருடைய புதுமையை புகுத்துதல். இதுதான் பழையன கழிதல், புதியன புகுதல். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா பழமைவாதம் ஒரு மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்திருக்கு இன்னைக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. பழமைவாதம் வந்து ஒரு மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்திருக்கு. ஒரு புதுமையை உருவாக்குவது போல பழமைவாதம் வந்திருக்கு. தோழர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு புதுமையை உருவாக்குவது போல பழமைவாதம் வந்திருக்கிறது. அந்த புதுமைவாதம் தான் நியூ இந்தியா. நியூ இந்தியான்ற பேர்ல என்ன பண்றான்? பழமைவாதத்தை கொண்டு நம்ம திணிக்கிறான். அப்ப அந்த பழமைவாதம் கூடாதுன்னு தான் சிங்காரவேலர் வாழ்நாள் முழுக்க போராடினார். அப்ப இதுதான் இப்ப மேட்டர், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப மேக் இன் இந்தியா, அந்த இந்தியா, இந்த இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, தட் இந்தியா, திஸ் இந்தியா. இப்ப டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு ஜியோ கொடுத்தாங்க. என்ன இப்ப ஜியோ வந்து பாத்தீங்கன்னா ஹனுமன் ஒரு இது ஆரம்பிச்சாரு. ஹனுமன் சொல்லி ஏதோ ஒரு டெக்ஸ்ட் சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஏதோ வைஃபை கனெக்டிவிட்டி ஏதோ சம்திங். ஏன்னா அப்படி பாருங்க, எல்லாமே நியூ இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, அந்த இந்தியா, இந்த இந்தியா, மேக் இன் இந்தியா, தட் இந்தியா, திஸ் இந்தியா, எல்லா இந்தியாவுமே பாத்தீங்கன்னா பழமைவாதத்தை புதுமைவாதம் போல கொண்டு வந்து கொடுக்குறது. இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கையா, எல்லாமே புதிய கல்விக் கொள்கை. அதுக்கப்புறம் விவசாய சட்டம் நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாமே பாத்திருப்பீங்க நீங்க. இப்ப ஐபிசி, சிஆர்பிசி, சிபிசியை மாத்திட்டான். ஏன்னா இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம் எல்லாத்தையும் மாத்திட்டான். நான் பாரதிய நியா சன்ஸ்கிருதான்றான், சான்ஸ்கிரிட்ல வச்சு கொண்டு வச்சிருக்கான். ஏன்னா அப்ப சட்டங்களை மாற்றுதல், அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுதல், இடஒதுக்கீட்டு முறையை மாற்றுதல், புதுமையை புகுத்துவது என்ற பெயரில் பழமைவாதத்தை கொண்டு வந்து புகுத்துதல், அதுக்கப்புறம் வந்து ஒடுக்கப்பட்ட, ஏழை, எளிய, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, நலிந்த மக்களை பல்கலைக்கழகங்கள், நீதிமன்றங்கள், கல்வி நிலையங்கள், வேலை வாய்ப்புகள், அரசு துறைகள் எல்லாத்திலும் இருந்து அவர்கள் தொழிலாளர்களாக கூட வரக்கூடாது. எல்லா அதிகார பதவிகளும் பார்ப்பனர்கள் கையில் செல்ல வேண்டும். இதுதான் அவர்கள் கருத்தியல், இதுதான் அவர்கள் சிந்தனை, இதுதான் ரொம்ப முக்கியமான ஹார்ட் பாயிண்ட்னா இதுதான், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னா இதுதான். அப்ப இப்ப நம்ம இன்று சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் விடையையும் கொடுத்து, சூட்சமத்தையும் கொடுத்து, வழியையும் கொடுத்து, கல்வியையும் கொடுத்து, தானே செயலும் ஆற்றி வாழ்ந்து காண்பித்தவர் சிங்காரவேலர் அவர்கள். அதுதான் வந்து இன்னைக்கு நான் பொருத்தி பாக்குறேன். சிங்காரவேலரை இன்றைய சூழல நான் பொருத்தி பாக்குறப்ப எல்லாமே மேட்ச் ஆகுது. ஒரு விஷயத்த கூட நீங்க வந்து இக்னோர் பண்ண முடியாது. எல்லாம் மேட்ச் ஆகும், அப்படியே மேட்ச் ஆகும். முதலாளித்துவம், கல்வி இல்லையா? ஆமா. கருத்தியல் கல்வி மக்கள்கிட்ட இல்ல, ஆமா. இளைஞர்கள்ட்ட இல்ல, மாணவர்கள்ட்ட இல்ல, ஆமா. கருத்தியல் கல்வி இல்ல. முதலாளித்துவம் தாதானி அம்பானி இருக்கான், முதலாளித்துவம் இருக்குது. அப்புறம் ஹார்பர் வித்துறான், ரயில்வேஸ் வித்துட்டான், எல்லாத்தையும் வித்துட்டான். கிட்டத்தட்ட 90% எல்லா பெரு நிறுவனங்களையும் வித்தாச்சு. டிஃபென்ஸ் ஃபேக்டரி வரைக்கும் எல்லாமே.
அப்ப அப்படி சிங்காரவேலர் எது கூடாது, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்வ்டா நடந்தது. எதுவும் அது வந்து அந்த பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மூலியமா வந்து வெளிப்படும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓப்பன் டிக்ளரேஷன், அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி, நாங்க ஓப்பனாவே பண்ணுவோம் அந்த எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சிங்காரவேலர் எதை எதிர்த்து போராடினாரோ, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ அதெல்லாம் இன்னைக்கு ஓப்பனா நடந்துகிட்டு இருக்கு, டிரான்ஸ்பரண்டா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்ப இதுதான் சிங்காரவேலர் நம்ம கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம். அவர் என்னென்ன நடக்கூடாதுன்னு நினைச்சாரோ இந்த நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பேர் ஆபத்தில் இந்த நாடு இருக்கிறது, இந்த மாணவர்கள் இருக்கிறார்கள், இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்று நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா அப்ப இதுதான் சிங்காரவேலர் கருத்தியல் படி நாம் செயல்பட வேண்டும் என்றால் இப்ப இமிடியட்டா நம்ம பண்ண வேண்டியது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கும் மனிதாபிமான சக்திகள் மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும். இந்தியா முழுக்க ஜெயிக்க வேண்டும். தமிழ்நாட்டின் 40 சீட் ஜெயிக்க வேண்டும். அதோடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அதுக்கடுத்து இடஒதுக்கீட்டு முறையை பாதுகாக்க வேண்டும். கருத்தியல் கல்வி கொடுக்க வேண்டும். விவசாயிகள் தொழிலாளர்கள் நலனுக்காக நாம் போராட வேண்டும். அதற்கடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு முதலாளித்துவத்தை அம்பலப்படுத்த வேண்டும். இதுதான் சிங்காரவேலர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். இதை நாம் செயல்படுத்தி இதில் நாம் வெற்றி கண்டாலே அதுதான் சிங்காரவேலருக்கு உண்மையாக நாம் செலுத்த வேண்டிய அஞ்சலி. ஆகையால் சிங்காரவேலர் இருந்து நாம் கத்துக்க வேண்டிய பாடம் தான் இதுதான். இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. இந்த அசாதாரணமான சூழலை வென்று ஜனநாயகத்தை நாம் வென்றெடுப்போம். வாழ்க சிங்காரவேலர், வாழ்க பொதுவுடைமை, வாழ்க மார்க்சியம். நன்றி, வணக்கம். வாழ்க கால் மார்க்ஸ்.